குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். குருவே சரணம். அன்பு வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இன்று உங்கள் அனைவரையும் இந்த நேரலையின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். திருப்பூர்ல நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஆசிரமத்திலிருந்து உங்கள் அனைவரையும் இந்த நேரலையில் சந்தித்து, இன்று மக்கள் அவங்களுடைய கேள்விகளுக்காகவும், அண்ணனுடைய கேள்விகளுக்காகவும், அதை சார்ந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்காகவும், ஆன்மீகம் சார்ந்த தகவல்களையும், ஆன்மீகம் சார்ந்த பதில்களையும் உங்களுக்கு நேரடியாக இந்த நேரலையில் வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேரலை எதற்காக பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் கன்டினியூவா நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சார்பாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வகுப்புகள் நேரடி வகுப்புகள் போயிட்டுருக்கு. நெறைய வெளிநாடுகள்ல இருக்கட்டும், தமிழ்நாட்டுல இருக்கட்டும், இந்தியாவுல மற்ற பகுதிகளாக இருக்கட்டும், மற்ற ஸ்டேட்ஸ்ல தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, வகுப்பு சார்ந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால, பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய அடுத்தடுத்த கட்ட பணிகள் சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்லயும் கொஞ்சம் ஈடுபாடா போயிட்டு இருக்கிறதுனால, நேரலை வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியா இருந்தது. ஸோ கிடைக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி இந்த லைவ ஹோஸ்ட் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பரஞ்சோதி. அன்பு வணக்கம். உங்க பக்கத்துல உட்கார்ந்து எப்படி உங்க பக்கத்துல உட்கார்ந்தாலுமே சிறப்பா தானே இருக்க முடியும். நானும் ஐயா மகாவிஷ்ணு கூட துபாய் கிளாஸ் போனோம். முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தோம். அதோட உங்களை பார்க்க முடியல. பார்க்க இறைவன் வாய்ப்பு கொடுக்கல. ஸோ இன்னைக்கு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு தான் கொடுத்துருக்காரு. இறைவனுடைய கருணைக்கு மிக்க நன்றி. ஸோ அதனால என்கிட்டயும் பலர் கேட்டிருக்காங்க மலேசியாவில். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி, நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கேளுங்களேன். மலேசியால வேலை வெட்டிலாம் விட்டுட்டு ஏன் கூட சுத்திட்டு இருக்கிறீங்களே? என்ன வீட்டுல ஒன்றும் பஞ்சாயத்து இல்லையா? பிரச்சனை இல்லையா? இல்ல அது என்னன்னாக்கா, நீங்க ஜாலியா இருக்க சொன்னீங்கல்ல. ஸோ அதனால லைஃப் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. இறைவன் கருணையால அது எல்லாம் பொருளாதாரம் ஒரு சைடு வந்துகிட்டு போயிட்டு இருக்கு. சிலரும் கேட்டாங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, உங்களுக்கு பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கு, ரெஸ்டாரண்ட் வேற இருக்கு, நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களான்னு கேட்டாங்க. என்ன சொன்னீங்க அதுக்கு பதில்? இறைவன் என்ன முடிவு சொல்றாரு பாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களை நான் கடத்திட்டு வந்துட்டேன்றது தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அதுக்கு தெரிஞ்சிருச்சு. மகிழ்ச்சி. ஸோ தொடர்ந்து பரம்பொருள் யோகியாக பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல ஒரு பரம்பொருள் யோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை இதுக்கு முன்னாடி பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டு இருந்தது. இப்போ முழுக்க முழுக்க யோக வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு. ஏதாவது வாழ்க்கையில மாற்றம் தெரியுதா, இல்ல சும்மா ஏதாவது இருக்கீங்களா? எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. வாழ்க்கை தான் மாற்றம்ன்றது என்னைக்கு நான் பயிற்சி எடுத்தணும் போன வருஷம். ஸோ 6ஆம் மாசத்துல இருந்து இப்போ வரலாம். ஒரு மாற்றம் இல்ல, பல மாற்றம் ஒவ்வொரு வினாடி நடந்து கொண்டே இருக்கிறது. சிறப்பு. ஸோ அது நீ கேட்டுங்கிறதுக்காக நம்ம சொல்லல, உள் மனசுல இருந்து சொல்றோம். ஸோ அதனாலதான் இந்த சத்தியத்தை உலகத்துக்கு கொண்டுட்டு போகணும்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு துணையா நிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல உங்க கூட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். சிறப்பு. தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்லுவாங்கல்ல. ஆமா. ஸோ நான் மட்டும் படல, நான் கொண்டுட்டு வந்த மக்களும் பார்க்குறேன். இன்னைக்கு நிறைய பேர் மலேசியால பல மாற்றங்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு யாருன்னே முகம் தெரியாம எத்தனையோ பேர் போன்ல பேசக்கூடியவங்களுக்கு எல்லாமே பல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. உங்களோட யூடியூப் சேனலை பார்த்து அவங்களுக்கு மாற்றம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்மளும் ஒரு ஆன்மீக பயணத்துல போகணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ உங்க கூட சேர்ந்து பயணிக்கிறது இறைவனோட ஒரு கட்டளையா இருக்கும்னு நினைக்கிறேன். பல பேரோட வாழ்க்கை மாறி இருக்கா உண்மையாக? கண்டிப்பா 100% நிறைய பேரோட வாழ்க்கை நம்ம சொல்லி கொடுக்கறதுல மலேசியால இருக்கிற மக்களோட வாழ்க்கை கூடவா மாறுது? நீங்க சொல்லி கொடுக்காம மாறி இருக்கு. அப்படியா? நீங்க முறை ஜோஹர் மாநிலத்துல ஒரு பயிற்சி முடிச்சுட்டு மறுநாள் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுருந்தவங்கள நீங்க வந்தீங்க. ஸோ அங்க 2 நண்பரை கூப்பிட்டுருந்தோம். ஒருத்தர் மதுரையில் உள்ள ஒரு ஜோதி அண்ணன், 2வது மிஸ் ஜெகதீசன், அவரையும் கூப்பிட்டுருந்தோம். அவரும் என்னன்னு கேட்டாரு. இல்ல ஒருத்தர் ஐயா வராரு வாங்க அப்படின்னு சொன்னோம். அவரு இப்ப நினைக்கிறேன் 1 வருஷம் ஆச்சு அவர் சைவமாயி. நீங்க ஒன்னும் சொல்லவும் இல்ல, அவருக்கும் என்னன்னு தெரியல. அந்த நேரம் அங்க நின்றதுல இருந்து நீங்க சைவமா தான் இருக்காரு. நான் ஒண்ணுமே பண்ணல. நீங்க ஒண்ணும் சொல்லல. நானும் ஒண்ணும் பண்ணலையே. ஏன் அப்படி எல்லாம் மாறுறாங்க? தெரியல. இதுக்கு என்ன, ஏதோ நடக்குது. ஏதோ ஒண்ணு நடந்து இறைவன் ஏதோ பண்றாரு. சூப்பர். இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல, நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கணமும் பாக்குறேன் நானு. இது மாற்றமா இருக்கு, அது மாறுது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களோட சேர்ந்து இன்னும் பயணிக்கலாம். மக்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லணுன்ற அந்த ஆசை தான் எனக்கு ஒவ்வொரு வினாடியும் தோண்டிட்டே இருக்கு. ஒவ்வொரு ரத்தத்துல ஒவ்வொரு அணுக்கள்லயும் ஏத்தியாச்சு. ஸோ அது மலேசியால மட்டும் இருக்கக்கூடாது. இப்ப துபாய்க்கு 9ஆம் மாசம் 9ஆம் தேதி போயிருந்தோம். அங்க உள்ள மக்களை பார்க்கும் போதும் அவ்வளவு சந்தோஷமாயிருச்சு. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா
பலர் அந்த ஞானத்தை தான் தேடிட்டு இருக்காங்க. நம்ம ம். அதை கொடுக்கறதுக்கு போனோன்ற போது, அத நெறைய பேரு 100% வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ம். ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷம். ம். இன்னும் உலக நாடுக்குள்ள உங்களோட பயணம் பண்றதுக்கு எல்லாம் வல்ல இறையருள் ம். துணை நிக்கணும்னு துபாய் கேட்டுக்கொள்கிறேன். அனுபவம் எப்படி இருந்தது? துபாய் அனுபவம் வந்து அ. மேல இருந்து ஃப்ளைட்ல இருந்து பார்க்கும்போது, அது என்னடா ஒரு மணலு அப்படின்னு தோணுச்சு. மணல். மணலு. என்னடா ஒரே டெசர்ட்டா இருக்கு. அப்படி இங்க இருக்குன்னு என்ன தோணுச்சு. ஊரு? இங்க என்ன ஆமா. அப்படின்னு. அப்புறம் ஃப்ளைட்ல இருந்து இறங்கி ம். அது காடி எடுக்கிறதுக்கு போனோம். டாக்ஸி எடுக்கிறதுக்கு. ம். அங்க போனோனே அப்படியே ஒரு அனல் அடிச்சுச்சு பாருங்க. ஆமா. சரியான ஹீட் இல்ல? ஆ. ம். அனல் அடிச்ச பிறகு நினைச்சேன், என்ன அது இப்படி ஒரு அனல் அடிக்குது அப்படின்ட்டு. ம். ஆ, ஆனா அதுக்கப்புறம் ம். அந்த பயிற்சி முடிஞ்சு சில இடங்கள்லாம் போன பிறகு பார்த்தேன். ம். இறைவன் வந்து ஏதோ அவங்களுக்கு ஒரு விஷயத்த குடுத்திருந்தாலும் கூட, ம். நெகட்டிவான சில விஷயங்கள, ம். அந்த ஊர் மக்களும், அந்த நாட்டு மன்னரும் ம். அத நெகட்டிவா பார்க்காம, ம். அதுலருந்து நம்ம எப்படி முன்னுக்கு வர்றதுன்ட்டு வெரி குட். அப்படி போயிட்டாங்க. பாசிட்டிவா. எல்லாமே பாசிட்டிவா போறாங்க. ம். அந்த நேரத்துல கூட நான் என்ன நினைச்சேன், மலேசியால இருந்திருக்கும். மலேசியா எப்படியாப்பட்ட ஒரு சொர்க்க பூமி. ம். எல்லா வளமும் இருக்கு. ஆமா. அப்படின்ட்டு நெனைச்சோம். ம். ஆனா அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த மன்னர் ஆட்சி, அங்க உள்ள சாலைகள், ம். அவங்க பண்ற விஷயங்கள் 200 நாட்டு மக்கள் அங்க ஒண்ணா இணைஞ்சுறாங்க. ம். ஒரு சண்டை சச்சரவுல ஒரு போலீஸ்காரன பார்க்கல. ம். இப்படி வாழ்றாங்க. எது எடுத்தாலும் நாங்க தான் 1வது அப்படின்றதுக்கு வந்துட்டாங்க. நம்பர் 1 நாங்க தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ச்சி. வளர்ச்சி. ம். சோ அதனால வந்து ஒவ்வொரு மனிதனும் துபாய போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் தொடங்கிடலாமா துபாய்ல அப்போ? கண்டிப்பா அங்க மக்கள் வந்து அந்த ஏக்கத்துல இருக்காங்க. சரி. நெறைய மக்கள் வந்து ஒன்றிணைஞ்சிருக்காங்க. ம். கண்டிப்பா அடுத்த பயிற்சியில நெறைய மக்களோட சிறப்பு. அது வந்துருவாங்க அப்படின்ற எண்ணம் இருக்கு. மகிழ்ச்சி. சரி. அடுத்த கேள்விகளுக்குள்ள போலாமா? ஏதாவது கேள்விகள் சில மக்களோட சில கேள்விகள் இருக்கு. சரி. முதல்ல நீங்க எழுதி வச்சிருக்கிறத கேட்டுருங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மக்கள் நெறைய பேர் அவங்களுடைய கேள்விகள்லாம் இதுல குடுப்பாங்க. ஓகே. அதுல இருந்து நீங்க எந்தெந்த கேள்விகள் கேட்கணுமோ, அந்த கேள்விகள வந்து கேட்கலாம். ஏன்னா எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, அங்கிருந்து நிலவ பார்த்துருவேன் நானு. சரி. அவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருவேன். சூரியனையும் பார்த்துருவேன். ம். ஆனா அங்க கொஞ்சம் கிட்ட பார்க்கறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனால கொஞ்சம் பக்கத்துல போய் பாத்துருங்க அப்பப்போ. சரி, சிறப்பு. முடிஞ்ச வரையிலும் முயற்சி பண்றோம். ம். இறைவன் கூட நின்று உதவி செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பா செய்வாரு. கவலைப்படாதீங்க. சரி. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னாக்கா, நான் வந்து திருப்பூர்ல இருக்கேன். அதுவும் ஆசிரமத்துல இருந்து இவ்வளவு நேரம் நேத்துல இருந்து இன்னைக்கு வரலும் ஆசிரமத்துல இருந்தோம். ம். நீங்கலாம் முந்தி நெறைய சொல்லுவீங்க. அன்னதானம் குடுக்குறோம். இந்த மாரி சில பல விஷயங்கள் சொல்லுவீங்க. ம். அதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தோம். சரி. என்னைக்கு இதுல வந்து நம்ம இறங்கி கால வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறோம். அந்த சமைக்கிறாரு, அந்த ஐயா என்ன நினைக்கிறாரு, ம். அந்த அம்மா சைவ வெட்டுறவங்க என்ன செய்றாங்க, வெஜ் வெட்டுறவங்க, அது ஒவ்வொரு அப்படியே பார்க்கும்போது ம். ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி. நான் ஏற்கனவே இருந்த எண்ணத்த விட இன்னும் நெறைய பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கு. ம். சரி, ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இன்னைக்கு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு சொல்றாங்க. திருமூலர். திருமூலர் சொல்றாரு. ம். அப்ப இது ஒரு பக்கம் இருக்கு. ம். இப்ப நம்ம இன்னைக்கு துபாய்க்கு போனோம். ம். துபாயில இருந்து பாத்தீங்கன்னா, லண்டன்ல இருந்து நேரா பயிற்சிக்கு வந்திருந்தாங்க சிலரு. ம். அதுக்கப்புறம் ஒரு அம்மா டிவி சேனல் நடத்துறவங்களும் பயிற்சியில வந்து சாதாரணமா உட்கார்ந்திருந்து, ம். அந்த பயிற்சி இந்த தீட்சை நேரத்துலாம் வேற நிலைக்கு போனாங்க. ம். அப்படி வந்து பலர் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து உலக மக்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு பார்க்கிற வேலையில, ம். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல எங்களுக்கு அறிவு இருக்கு. ம். எங்களுக்கு இது தெரியும். ம். நாங்கலாம் இதுக்கு ஏன் வரணும்?" ம். அப்ப பாத்தீங்கன்னா, அவங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கும். கொஞ்சம் பொருளாதாரத்துல நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் அறிவும் இருக்கும். ம். சோ இந்த மக்களுக்கு நம்ம எப்படி இந்த ஞானத்த போய் சொல்றது, சேர்க்கிறது அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. இல்ல அறிவு இருக்குதுன்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. எல்லாத்துக்குமே அறிவு இருக்கு. அறிவு என்பதுதான் இறை. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனால் சிற்றறிவு என்பது இறை ஆகாது எப்பயுமே. சிற்றறிவுன்றது என்னன்னா வேணும்னு சொல்லும். பேரறிவு வந்து குடுன்னு சொல்லும். ம். மனிதர்களுக்கு வேணும் என்கின்ற அந்த அறிவு, நான் அறிவோட இருங்கன்னு தான் சொல்றேன். ஆனா சிற்றறிவோட இருக்காதீங்கன்னு சொல்றேன். சிற்றறிவ பேரறிவா மாத்திக்கங்கன்னு சொல்றேன். வேணும் என்கின்ற எண்ணம் இருக்கும்போது பெறக்கூடிய மனம் வரும். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், டிப்ரஷன் அதிகமாகும், ஓட்டம் அதிகமாகும், நிம்மதி நிலையை இழந்து விடுவீர்கள். பேரறிவ பெற்றுட்டீங்கன்னா வேகம் கம்மியாகும், நிம்மதி அதிகமாகும், சந்தோஷம் அதிகமாகும், எல்லாரும் குடுக்கணுன்ற எண்ணம் வரும், உதவணுன்ற எண்ணம் வரும், கருணை அதிகரிக்கும். கருணை அதிகரிக்க அதிகரிக்க இறைவனாகவே நீங்கள் மாறிவிடுகின்றீர்கள். சோ அறிவுலயே சின்னது பெருசுன்னு இருக்கு. எனக்கு வேணுங்கிறது சிற்றறிவு, எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றது பேரறிவு. ஆல்ரெடி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்கன்னா, அவங்க வரணும்ன்ற அவசியமே கிடையாது. அவங்க நல்லா வாழ வைக்கட்டும், அவங்களும் நல்லா வாழட்டும், எல்லாரும் சிறப்பா இருக்கட்டும். இல்ல இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த ஞானம்னா என்ன? இந்த திருச்சிற்றம்பல கல்வினா என்ன? இதனால பல பேர நான் வாழ வைக்கணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஞானத்த அடையணும், இறைப்பாதையில இறைநிலை அடையணும்,
நான் இறைத்தன்மையை உணர வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்கிட்ட தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நான் பல வீடியோஸ்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். உண்மையை சொல்லுகின்ற, சத்தியத்தை பேசுகின்ற எப்பேற்பட்ட வழிகாட்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் நேரடியாக சென்று உபதேசம் பெற்று பயிற்சியையோ, இல்ல பயிற்சியை சார்ந்த முயற்சியோ, இல்ல கருணையின் அடிப்படையிலேயே நீங்க உங்க வாழ்க்கைய வாழ்ந்தீங்கன்னா, அதுல எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. பட் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். எனக்கு அறிவு இருக்கு. நான் ஏன் நீ சொல்றத கேட்கணும் அப்படின்னு இருந்தாவே அவர்களுக்கு இருப்பது சிற்றறிவு தான். ஏன் அப்படின்னா, பேரறிவு என்ன சொல்லும்னா அப்படி சொல்லாது. எனக்கு அறிவே இல்ல. இன்னும் நான் கத்துக்க வேண்டியது நெறைய இருக்குன்னு தான் பேரறிவு சொல்லும். அதான் பக்குவம். அதான் தன்னடக்கம். அதுதான் பணிவு. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் திருவள்ளுவர் சொல்றார். சோ அடக்கத்துடன் கற்றுக்கொண்டது கைமண் அளவு கூட இல்ல. ஒரு கை நுனி அளவு கூட இல்ல. இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நெறைய இருக்குன்னு சொல்லி பயணம் பண்றவங்களுக்கு தான் இறைத்தன்மை கைகூடுமே தவிர, எல்லாருக்கும் அது கைகூடாது. அப்ப உண்மையாவே பக்குவம் பெற்ற நபர் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்படி யாராவது போய் அப்ரோச் பண்ணும்போது, "வாங்க நான் உங்களுக்கு ஒரு பயிற்சிய உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்றேன்." நான் பார்க்காத பயிற்சியா? எனக்கே அறிவு இருக்குன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு உண்மையாவே தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. பட் சூழ்நிலை சரியில்ல. இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் இல்ல. இப்படி உண்மையான காரணங்களை சொல்லி விலகி போறதுல எந்த தவறும் இல்ல. எனக்கே அறிவு இருக்கு. நான் ஏன் அங்க வரணும்? அப்படின்னு சொல்றது வந்து, அது அவர்களுடைய அறியா பிள்ளையான சிறிய அந்த தன்மையை தான் வந்து காட்டுகிறது. பெரும்போக்கான தன்மை இருக்க வேண்டும் என்றால், எல்லாவற்றையும் போய் பார்க்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்ல. என்னைக்காவது உங்கள நான் சொல்லியிருக்கேனா, வேற வகுப்புக்கு நீங்க போகக்கூடாது. இல்ல. வேற குருமார்கள மீட் பண்ணக்கூடாது. வேற யார்ட்டயும் நீங்க போய் பேசவே கூடாது. நீங்க என்கிட்ட மட்டும் தான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? சொன்னதில்ல. சிங்கப்பூர் பயிற்சியில ஒரு ஐயா வந்திருந்தாரு. தத்துவ ராமச்சந்திரான்னு. ம். அவரு என்ன பயந்துட்டே இருந்தாரா, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களாம். இந்த பயிற்சியில உள்ளத நீங்க எல்லாரும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. நீங்க ஏதோ சத்தியம் வாங்க போறீங்க. நீங்க எதுவும் சொல்லிடக் கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்த நேரத்துல, எல்லாருக்கும் போய் சொல்லிக் கொடுங்கன்னும் போது, அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதுதான் நம்ம விருப்பப்படுறதே என்னன்னா, மறைச்சு மறைச்சு வச்சு சொன்னது போதும். ஆல்ரெடி புத்தகங்களா வந்துருச்சு. திருவருட்பா, திருக்குறள், திருமந்திரம், திருப்பாவை, திருவெம்பாவை, எத்தன புறநானூறு, அகநானூறு, ஞான விளக்கங்கள், பைபிள், திருக்குரான் எத்தன வந்துருச்சு. பகவத்கீதை. இதெல்லாம் மக்களுக்கு வெளிப்படுத்திட்டாங்க தானே. அப்புறம் என்ன அத போய் நம்ம மறுபடியும் மறைச்சு சொல்றோம். அதெல்லாம் இல்லாதயா நம்ம சொல்லிற போறோம். அத படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லப் போறோம். அவ்வளவுதான் மேட்டர். சோ சிற்றறிவு அப்படின்றது இருக்கிறவங்களும் சரி, இதை வந்து கேட்கலாம். பேரறிவு இருக்கின்றவங்களும் இத வந்து கேட்கலாம். ஏன் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ தண்ணி ஒரு தன்மை தான். இங்கிலீஷ்காரன் வாட்டர்ங்கிறான். மலையாளத்துக்காரங்க வெள்ளம்ன்றாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க தண்ணீன்றாங்க. தெலுங்குக்காரங்க நீலுன்னு சொல்றாங்க. ஆயர்ன்றாங்க மலேசியா. மலேசியால பாத்தீங்களா, மலாய் தெரிஞ்சவங்க ஈஸியா ஆயர்ன்றாங்க. இப்போ தண்ணி தான். இங்கிலீஷ்ல அதோட காம்பினேஷன் H2Oன்றான். அப்ப இத்தனை மாறுபாடு அடையுது இல்லையா? அதுபோல உண்மை ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய இனிமையும், அதனுடைய ஆழத்தையும் கேட்பதற்காக பல்வேறு இடங்களுக்கு சென்று அது ஒரு அனுபவம் தானே. அது ஒரு ஆனந்தமான அனுபவம். இவங்க சொன்னா ஒரு ஆனந்தமா இருக்கும். அவங்க சொன்னா ஒரு ஆனந்தமா இருக்கும். ரஜினி படம் பார்க்கிறோம், கமல் படம் பார்க்கிறோம், விஜய் படம் பார்க்கிறோம், விஜயகாந்த் அவர்களோட படம் பார்க்கிறோம். இத்தனை பேருடைய படம் பார்க்கிறோம்ல. அது போலதான். உபதேசமும் கிட்டத்தட்ட அது போலதான். என்ன அப்படின்னா, உண்மையைத்தான் பேசுகின்றார்கள். வேற ஆள் வேற ஸ்டைல்ல பேசுறாங்க. அப்படி பேசுறத கேட்கும்போது நமக்கு வந்து ஞானம் இன்னும் ஆழமாக புரியும். இன்னும் நம்ம மாயையில சிக்கிக் கொள்ளாமல் அடுத்த கட்டம் போக முடியும். நான் உங்க கூட 1 வருஷம் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நீங்க பேசுறது எனக்கு இன்னும் புது விஷயமா இருக்கு. என்னடா இந்த விஷயத்த இவ்வளவு நாள் கேள்விப்படலையேன்ட்டு. எனக்கு நான் ஒவ்வொரு தடவையும் வியந்து போற விஷயம் அப்படிதான். எப்படி இவ்வளவு நாள் இந்த விஷயம் கூட இருக்கு, இந்த விஷயம் தெரியலையே. யூடியூப் பாக்குறேன், அதுல கூட சில நேரம் இருக்காது. இப்ப நீங்க சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, இதுவரை இந்த விஷயத்த நான் முன்னும் கேள்விப்படலையே அப்படின்னு இருக்கு. சோ என்ன பண்றது? சில நேரத்துல மேல இருந்து இன்ஃபர்மேஷன் இப்படி வருது, இப்படி பேசுறான்னு வருது. அந்தந்த நேரத்துக்கு அது குடுக்குறாங்க எனக்கே. நானும் இது பிளான் பண்ணி வச்சுட்டுலாம் பேச முடியுமா? ஆமா, நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. உங்களோட ஒவ்வொரு பயிற்சிக்கும் வந்து சமமா இருக்காதுன்ட்டு. இருந்திருக்கா நீங்க இத்தனை இல்ல அதுதான் நானும் யோசனை பண்ணேன். அப்புறம் தான் ஒவ்வொரு தடவையும் பரம்பொருள் யோகம்ன்றது ஒண்ணுதான். எத்தனை வகுப்பு மலேசியா, சிங்கப்பூர், இந்தியால எடுத்துக்கோன்னு தெரியும். ஒரு வகுப்பு இன்னொரு வகுப்பு ஒரே மாதிரி கண்டிப்பா வேறுபாடா இருக்கு. துபாய் வகுப்பு இன்னும் வேறுபாடா இருந்துச்சு. எப்படி இது நடக்குது? மேல இருந்து வர்றதுனால நடக்குது. நான் பேசினா நடக்காது. ஒரே மேட்டர் தான் பேசிட்டு இருக்கேன். சிறப்பு. சரி, அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு போன வந்து ஜோஹர் மாநிலத்துல வந்து மலேசியா ஜோஹர் மாநிலத்துல மாணவர்களுக்காக ஒரு இலவச வகுப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப பேரு அதுல பயனடைஞ்சாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. கண்டிப்பா அடைஞ்சிருக்காங்க. இன்னும் அடைவாங்க. நிறைய அடைவாங்க. சோ அதுல வந்து
இதுவரையிலும் நான் கேள்விப்படாத ஒரு விஷயத்த நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஒரு குழந்தை பொறக்கும்போது இந்த இடம் உச்சி வந்து இது பண்ணிட்டே இருக்கும். துடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அங்க இருந்து அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி உயிர் சக்தி கீழே இறங்கி வந்து குண்டலினி நிலையில வந்து மூலாதாரத்துல உட்கார்ந்துரும்னு சொன்னீங்க. அப்ப அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு வயதிலே நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஆன்மீகம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா, அந்த பிள்ளைங்க வந்து மேல்நிலையிலே நிப்பாங்க. கீழ போக மாட்டாங்க அப்படின்னீங்க. இதுவரையிலும் யாரும் அந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டதும் இல்ல என் வாழ்க்கையில. அது சொன்னவரு இப்படி ஒரு விஷயம் இருக்கா? எங்க அப்பாலாம் எல்லாம் சொல்லி கொடுத்தா நான் ஒரு ஞானி ஆயிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சாக துணிந்தவன் ஞானி. சாக துணிந்தவன் மட்டும் ஞானி இல்ல. சாக துணிந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு உதவி பண்றோம். நம்ம எல்லாருமே ஞானி. ஆமா. இப்ப நீ ஞானியா இல்லையா சொல்லுங்க. ஞானிதான். அவ்வளவுதான். ஆனந்தமா இருங்க. அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு எந்த வயசுல கரெக்டா நம்ம இதை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த உயர்ந்த நிலைக்கு போயிருவாங்க. சக்தி வாய்ந்த தியான பயிற்சி ஒரு 17 வயசுக்கு மேல சொல்லி கொடுக்கலாம். இந்த கருணையை வந்து பிறந்ததுல இருந்தே வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே போதிச்சிடணும். வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே கருணை 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 கருணை. இதுல பிரச்சனை என்னன்னா தாய் தகப்பனுக்கு கருணை வரமாட்டேங்குது. இருந்தா தானே வரும். சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். அவங்களுக்கே இருக்க மாட்டேங்குது. அப்ப உண்மையை பேச வர மாட்டேங்குது. அப்ப வளரும் போதே அந்த வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும் போதே கருணையோடைய மகத்துவத்தையும் கருணையா தான் இருக்கணும். 4 பேருக்கு உதவணும். இப்போ அப்பா அம்மா இருக்காங்க. எந்த அப்பா அம்மா உங்ககிட்ட வெறும் 100 ரூபா இருந்தாலும் முடியாதவங்களை பாக்குற கஷ்டப்படுறவங்களை பார்த்தா ஒரு 20-30 ரூபா குர்றா அப்படின்னு எத்தனை அப்பா அம்மா சொல்றாங்க. பணம் தாண்டா உன்னை காப்பாத்தும், பத்திரமா சேர்த்து வச்சுக்கன்னா பயம் பதட்டம் படபடப்பா தான் அந்த பையனுக்குள்ள நீங்க திணிக்கிறீங்க, அந்த பொண்ணுக்குள்ள திணிக்கிறீங்க. இப்ப நீங்களே கருணையை சொல்லி கொடுக்கல அப்படின்னா எப்படி உங்க பிள்ளைங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கருணையை நோக்கி போவோம். இப்ப நீங்களே சொல்லி கொடுக்கல, சமுதாயம் எப்படி சொல்லி கொடுக்கும்? சமுதாயம் என்பது என்ன? பல குடும்பங்களின் ஒன்றிணைவு தானே சமுதாயம். இப்ப பல குடும்பங்களுக்கே அதனுடைய அடிப்படை புரியல. சோ பள்ளிக்கூடங்கள்லயே கருணையை விட மிக சிறந்த பொக்கிஷம், மிக சிறந்த மந்திரம், மிக சிறந்த உபதேசம் உலகத்துல எதுவும் கிடையாது. குடும்பத்தை நல்லா வச்சிருக்கோம், சமுதாயத்தை நல்லா வச்சிருக்கோம், சூப்பர் ஹியூமன் பவர்ஸை கொடுக்கும், சூப்பர் பவர்ஸை கொடுக்குது, ஆன்மாவை கிளென்ஸ் பண்ணுது, கர்மாவை கழிக்குது, கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஆற்றலை கொடுக்குது, அட்டமாசத்துக்களை கை கூட வைக்குது, அண்டம் விட்டு அண்டம் போகக்கூடிய ஆற்றலை கொடுக்குது. எத்தனை கருணையாக இருந்தால் வாசி யோகம் பண்ணி, பரம்பொருள் யோகம் பண்ணி, குண்டலினி யோகம் பண்ணி 10ஆம் மாசத்துல திறக்கிறதுக்கு நீ கருணையாக ஆன்ம உருக்கத்துடன் இருந்தால் நீ 100 வருஷம் தவம் பண்ணி பண்ணாத வேலையை கூட ஒரு 100 நாள்ல உன்னால மன உருக்கத்தோட ஆன்ம உருக்கத்தோடயே நீ வாழ்ந்தனா அச்சீவ் பண்ணிட முடியுங்கிறாங்க. காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கின்றாங்க. முதல்ல காதலாகணும், அப்புறம் கசியணும், அப்புறம் உருகணும், அப்புறம் கண்ணீர் மல்கணும். இது எதுக்கு அப்படின்னா பெண்ணை பார்த்தாலும் ஆணை பார்த்தாலும் இல்ல, எந்த உயிர் கஷ்டப்படுறதை பார்த்தாலும் இப்படி கதறணும்ன்றாங்க. அந்த ஆன்ம உருக்கம் வந்து விட்டது என்றால் அதை விட மிக சிறந்த விஷயம் உலகத்திலே எதுவும் கிடையாதுன்றாங்க. ஏன் வர மாட்டேங்குது? அதானே என் கேள்வி. அப்போ குழந்தைகளுக்கு நம்ம கருணையைத்தான் அடிப்படையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு கருணையோட உண்மையான பவர் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பவர் தான் அது. கருணைன்றது சும்மா ஏதோ வேலை வெட்டி எல்லாம் பண்ற வேலை இல்ல. இட்ஸ் அ பவர். கருணையா இருந்தோம்னா பண்ண முடியாத விஷயமே கிடையாது இந்த உலகத்துல. கொஞ்சம் முட்டாள்தனமா நம்ம தெரியும் அடுத்தவங்களுக்கு, அது முட்டாள்தனம் கிடையாது. உனக்கு அவ்வளவுதான்டா தெரியும், நான் விளையாடுறதுக்கு உண்டான களம் இது இல்லைன்னு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லாம சொல்றான். அவங்களுக்கு பேசுறதுக்கெல்லாம் எதிர்த்து பேசுறவன், எதிர்வாதம் பண்றவன் வந்து அறிவாளின்னு அர்த்தம் கிடையாது. அவன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பேசாம சைலன்ஸ்ல இருந்து நம்ம பவரை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். சைலன்ஸ் இஸ் த பவர் இல்லையா? அமைதி தானே மாபெரும் ஆற்றல். அப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு தற்பெருமை அடித்துக் கொள்வதை சொல்லி தருவதை விட பணம் காசு தான் முக்கியம் சொல்லி தருவதை விட பணம் காசு சம்பாதிக்கட்டும். சம்பாதிக்கணும்னு தான் சொல்றேன். 100 கோடி இல்ல 1000 கோடி சம்பாதிக்கட்டும். ஆனா இது எனக்கு மட்டும்தான் சம்பாதிக்க கூடாது. மக்களுக்கு நான் என்ன உதவ போகின்றேன், என் குடும்பத்தை தாண்டி இந்த பணத்தை நான் எப்படி பயன்படுத்த போறேன், இந்த சொசைட்டிக்கு இதை எப்படி நான் நல்லபடியில இந்த பணத்தை நான் பயன்படுத்த போறேன். சோ பரம்பொருள் யோகிகளாக இருக்கட்டும், பரம்பொருள் யோகத்தை பின்பற்றுவர்களாக இருக்கட்டும், பரம்பொருள் ஃபவுண்டேஷனை ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், இந்த நியூஸ் யாரு கேட்டாலும் சரி, பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு நான் சொல்ல, பல கோடி ரூபாய் சம்பாதிங்க, மூட்டையா சம்பாதிங்க, அரசாங்க அனுமதியோட சம்பாதிங்க, அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கட்டி சம்பாதிங்க, சந்தோஷமா சம்பாதிங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் வச்சுக்காதீங்க. எல்லாத்துக்கும் கொடுங்க. பணம் சார்ந்து கொடுங்க, பொருள் சார்ந்து கொடுங்க. பணத்தை மிஸ்யூஸ் பண்றான்னு தெரிஞ்சா அவனுக்கு ஞானம் எங்க கிடைக்குமோ அதை சார்ந்த விஷயங்கள்ல அதை பயன்படுத்துங்க. இந்த சொசைட்டி நல்லா இருக்கிறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துங்க. ஒன்னையும் கொண்டு போக போறது இல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இப்ப பசிச்சுன்னு எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க நீங்க சொல்லுங்க? நானு 3 இட்லி. நான் மிஞ்சி போனா 4. நான் மிஞ்சி போனா 4. மினிமம் 3 இட்லி, கொஞ்சோண்டு கெட்டி சட்னி.
துபாயில இட்லி நல்லா இருந்ததுனால 4 சாப்பிட்டோம். ஆமா 4 சாப்பிட்டோம். இப்ப இதுக்கு மேல என்னத்த சாப்பிட முடியும்? அவ்வளவுதான். வயிறு அவ்வளவுதான் தாங்குது. ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு அவ்வளவுதான். எதையும் கொண்டு போறதில்ல. குழந்தைகளுக்கு கருணையை போதிக்க வேண்டும். ஆனா நீங்க சொன்னது மாரி கருணை வந்து ம். இப்ப ஏன் விளங்கல அப்படின்றத விட, ம். இப்ப உங்களுடைய யூடியூப்லாம் பார்த்து ம். நெறைய பேருக்கு விளங்கிருச்சு. இப்பதான் புரியுது. கருணையா அது இருக்கணும். எவ்வளவு பவர்ன்னு பவர். அதான் பவர். கருணையா இருக்கும்போது என்னென்ன நடக்குதுன்னு அந்த விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. தான தர்மம் ஏன் செய்யணும்ன்றது நெறைய மகான்கள் சொன்னாங்க தான். ம். ஆனா நீங்க சொல்லும்போது, அத கேட்கும்போது கொஞ்சம் ஏதோ ஒரு மாற்றமா தெரியுது. நீங்க சொல்றது டக்குன்னு ஆழமா புரியுது. நெறைய பேருக்கு அததான் சொல்றாங்க. இவர் சொன்ன பிறகு அது எனக்கு கொஞ்சம் வேகமா விளங்கிருச்சு. அது டக்குன்னு உள்ள புகுந்துருச்சு அப்படின்ட்டு. நெறைய பேர் மாற்றம் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் மாறிட்டாங்க. கருணையாவும் இருக்காங்க. தான தர்மம் அந்த விஷயத்துக்கு எல்லாமே நெறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. கருணை தான் உண்மையான சக்தி. ஆமா. அதை குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுக்கணும். பயிற்சி ஒரு 17 வயசுக்கு மேல, அதாவது சக்தி வாய்ந்த தவ பயிற்சி ஒரு 16, 17 வயசுக்கு மேல சொல்லிக் கொடுக்கணும். இப்ப இந்த பயிற்சி நீங்க நடத்துறீங்க. நானும் பல பயிற்சிகள் போயிருக்கேன். உங்ககிட்ட கட்டின காசை விட கூடயும் பயிற்சியில கட்டியிருக்கேன். குறைவாவும் கட்டியிருக்கேன். ஆனா உங்களோட பயிற்சி நாங்க பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி. நீங்க எங்களை புகழ்ன்றதுக்காக நாங்க சொல்லல. எல்லாரும் இதைதான் பேசிக்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி. நிறைய பேரை கதற விடுறீங்க. அந்த 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 மாதிரி நிறைய விஷயங்களை உடைச்சி காமிக்கிறீங்க. அப்படியாப்பட்ட ஒரு பயிற்சி. அப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த பயிற்சிக்கு மலேசியால பாத்தீங்கன்னா ஒரு 500 ரிங்கிட் வாங்குறீங்க. அப்ப இந்த 500 ரிங்கிட்டு நீங்க இங்க இருந்து வந்து நேரம் இல்லாம இவ்வளவு விஷயத்த ஹோட்டல்ல எல்லாம் பண்ணி சொல்லி கொடுக்கறது 500 வெள்ளி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு. இத வந்து நானே நினைச்சிருக்கேன். மத்த இனத்துக்கு போகும்போது ஒரு 5000 10,000 வெள்ளினா கூட வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு பெரிய விஷயத்த கொடுக்குறீங்க. ஆனா இப்ப சில நேரம் இது நம்முடைய சமுதாயங்க இவங்க எல்லாம் வந்து பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்கும்போது அதுலயும் சிலர் கேள்வி கேட்கறாங்களே, அவங்களுக்கு எப்படி தெளிவுபடுத்துறது? ஒரே வார்த்தை தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் ஞானத்திற்கு ஒருபோதும் ஈடாகாது. மாற்று கருத்தே இல்ல. இப்போ எத்தனையோ பேர் வந்து பணம் கட்டி நம்ம வகுப்பு அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாராவது நான் வந்து பயிற்சியில திருப்தி இல்ல, பேசுனது திருப்தி இல்ல, என் வாழ்க்கையில இதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கலன்னு போயிருக்காங்க. அழுது கதறி உருண்டு பிறண்டு வாழ்க்கையில இந்த மாதிரி ஒண்ணு நான் கேட்டதே இல்லன்ட்டு தானே போறாங்க. அப்ப அந்த பணம்ன்றது மறந்து அவங்க வாழ்க்கையில வேற ஏதோ ஒண்ணு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் கிடைச்ச சந்தோஷத்துல போறாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் ஆரம்பத்துல நடப்பதற்குண்டான அவசியமான பணம் என்பது நிச்சயமாக வந்து தேவைப்படுது. தனி மனிதன் ஞானம் பெறுவதற்கு எதுவுமே தேவையில்ல. உட்கார்ந்து நம்ம பாட்டுக்கு பேசிட்டு போயிடலாம் வேப்ப மரத்துக்கு அடியில. மாஸ் ஆடியன்ஸை ரீச் பண்ணணும், நிறைய பேரை ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் தேவைப்படுது, அதுக்கு ஒரு டீம் தேவைப்படுது. இது தொலைநோக்கு பார்வையோட நம்ம பார்க்கும்போது வெளிப்படையாக பப்ளிக்கா சொல்ல முடியாத பல விஷயங்களுக்கு உண்டான கட்டமைப்பை நம்ம முன்னாடியே பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் நம்ம ஓவர் த லைவ் நம்ம பேசிட முடியாது. ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ன்றது சின்ன விஷயம் கிடையாது. இலைமறைவு காய்மறைவு நிறைய இருக்கு. வெளிப்படையா சொல்லக்கூடிய விஷயங்களை தான் வெளிப்படையா சொல்ல முடியும். வெளிப்படையா சொல்ல முடியாத விஷயங்கள்னு சொல்லி நிறைய இருக்கும். ஸோ அதுக்குண்டான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறது அவ்வளோ இது இல்லையே. இப்ப நான் நாளைக்கே ரோடோட பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எனக்கு காசு கொடுங்க, காசு கொடுங்க. எத்தனை பேர் கொடுப்பீங்க நீங்க? கைகள் நல்லா தான்டா இருக்கு. போய் வந்து உழைச்சு சம்பாதிப்பீங்க. சரி ஓகே. நான் யாரையும் கேட்கல. நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்றோம். அந்த ப்ராடக்ட் மூலியமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கு, ஹெல்த் நல்லா இருக்கு, செமையா நீங்க பலன் அனுபவிக்கிறீங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான பணத்தை கொடுக்குறீங்க. அதன் மூலியமா நான் ஃபவுண்டேஷன் ரன் பண்றேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நான் வந்து இப்ப இந்த ஞானத்தை நான் யாருக்கும் சொல்லணுன்ற அவசியமே இல்லையே. எதுக்கு நான் சொல்லணும்? அப்ப என்னுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நாளை நான் பயன்படுத்தி என்னுடைய உயிர் சக்தியை விரயம் பண்ணி உங்களுக்கு நான் அந்த பயிற்சியை நான் சொல்லித்தரேன். ஸோ இது நீங்க கொடுக்கக்கூடிய பணம் என்பது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் துரோகம் செய்யாமல் யோசிச்சு பார்த்தோம்னா பயிற்சி அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பணத்துக்கும் அந்த பயிற்சிக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க உங்க உங்க மொத்த சொத்தை எழுதி கொடுத்தீங்கனாலும் அது வேல்யூ கிடையாது. அவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போ இந்த ஃபவுண்டேஷன் எப்படி நடக்கும்? அன்னதானம் எப்படி நடக்கும்? எல்லாரையும் நம்ம எப்படி சும்மா ஃப்ரீயா எப்படி வேலை வாங்க முடியும்? ஒரு மினிமம் சேலரியாவது கொடுக்கணும். அத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க. ஆன் சைட்ல ஒர்க் பண்றாங்க, ஆஃப் சைட்ல ஒர்க் பண்றாங்க. ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஃபண்ட் தேவைப்படுது. நிறைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பணம் சம்பாதிப்பது தவறு என்று கேட்டீர்கள் என்றால் எனது கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல அல்லது உலகத்துல இருக்கக்கூடிய எந்த கோவில்கள்ல உண்டியல் இல்லாம இருக்கு? என்னுடைய கேள்வி அவ்வளவுதான். திருப்பதி வெங்கடாச்சலபதி மிகவும் கோடீஸ்வர கடவுள் தானே? ஆமா. எதுக்கு அங்க உண்டியல் வைக்கிறீங்க? கொடுத்தா திருப்பி நம்மளுக்கு கூட கிடைக்கும். சரி. அப்ப எந்த கோவில்ல உண்டியல் இல்லாம இருக்குன்ற கேள்விக்கு பதில் இல்ல உங்ககிட்ட. கோவில்களை
இறைவன் இருக்கக்கூடிய கோவிலை நடத்த வேண்டும் என்றாலே உங்களுக்கு பண வசதி தேவைப்படுகிறது. சார் சரி, எந்த தேவாலயங்கள்ல பணம் வசூல் பண்ணாம இருக்காங்க? எந்த மசூதிகள்ல பண தேவை இல்லாம இருக்கு? எந்த புத்த மடத்துல பண தேவை இல்லாம இருக்கு? எந்த ஜென் தத்துவ ஞானிகளுடைய மடத்துல பண தேவை இல்லாம இருக்கு? உலகமே பணத்துல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பிசிக்கல் ரியாலிட்டின்னு வந்துட்டாவே எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எது போனீங்கனாலும் பணம். இன்னைக்கு அதுக்கு பேர் பணம் கிடையாது. அந்த பொருளை அங்க கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியதா இருக்கு. பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? எண்ணம் பெரிதாக இருக்கும்போது, அந்த பெரிதான எண்ணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும் போது அதற்குண்டான பொருட்செலவும் அதற்குண்டான பணச்செலவும் ஆகத்தான் செய்யும். அதற்குண்டான பணம் என்பது மிகவும் அவசியம். பணம் தப்பு பணம் தப்பு பணம் தப்பு அப்படின்னா பட்டினத்தார் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாருன்னா எல்லாத்தையும் பார்த்ததுனாலதான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணுமே இல்லாம மொத்தத்தையும் விட்டுட்டு போகல அவரு. எல்லாத்தையும் பார்த்து இதுல ஒண்ணு இல்லைன்னு விட்டுட்டு போனவங்க ஒரு வகை. ஒண்ணுமே இல்லாம அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணுமே இல்லை நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு ஞானம் அடைஞ்சவங்களும் ஒரு வகை. இன்னொரு வகையும் இருக்கு. ஒண்ணுமே இல்லாம மொத்தமா சம்பாரிச்சு இத மக்களுக்கு கொடுத்து கர்மயோகத்தின் வழியில ஞானம் அடைஞ்சவங்களும் ஒரு வகை. செய்யக்கூடிய செயலையே யோகமாக செய்வது. என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்றுதான். மக்கள் பலனடைகிறாங்களா இல்லையா? அடைகிறாங்களா இல்லையா? 100% அடைகிறாங்க. மாற்று கருத்தே இல்ல. மக்கள் இன்னும் பலனடைய போறாங்களா இல்லையா? கண்டிப்பா அடைவாங்க. இது வளர வளர அடுத்த கட்ட ரீச் ஆக போதா இல்லையா? கண்டிப்பா கொண்டுட்டு போய் தான் ஆகணும். அப்ப பணம் இல்லாமல் எதுவும் இந்த பொருள் உலகத்தில் திருவள்ளுவரே சொல்லிட்டாரு, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கன்னு கிளியரா சொல்லிட்டாரு. பொருள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லைன்ட்டாரு. திருவள்ளுவருக்கு மேலே நீங்க பெரிய ஞானி கிடையவே கிடையாது. பொருளுலகம் பொருளுலகத்தில் அவசியம். ஆனால் பொருளை ஈட்டுவதை உனது தேவைக்காக மட்டும் நீ சுயநலமாக பயன்படுத்தினால் என்றால் அது பாவம், அது குற்றம், அது கர்மாவை செய்திருக்கும். நிறைய சம்பாதிங்க, பல கோடி ரூபாய் சம்பாதிங்க, பல்லாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிங்க. பட் போகும்போது எதுவும் உங்க கையில இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிரு. ஏன்னா எதையும் எடுத்துட்டு போக முடியாது. தவறான ஆட்கள் கையில போச்சு அந்த பொருளும் பணமும் போச்சுன்னா அது இன்னும் பாவம். கிளியர். மகிழ்ச்சி. அந்த நீங்க பேசும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஒரு ஸ்ரீ அலாம்ல ஜோஹர்ல ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தோம். ஒரு டத்தோ ஸ்ரீ ராமச்சந்திரா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அவர் வீட்டுக்கு சாப்பிட டின்னர் கூப்பிட்டு இருந்தாரு. போயிட்டு 2 நாள் சென்று சிங்கப்பூர்ல பயிற்சி நடந்துச்சு. அவர்கிட்ட நீங்க எதுவும் ஒன்றும் சொல்லல, ஒன்றும் இல்லை, சில விஷயங்கள் பேசணும். ஆனா அவர் இன்ன வரல சைவமா இருக்காரு. பாருங்க எப்படின்னு. நான் ஒண்ணுமே பண்ணலையே. சைவத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லல, ஒன்றும் இல்லை. ஆனா அதுதான் அந்த மேஜிக் தான் நான் பாக்குறேன். இது என்ன ஒரு பாருங்க, இறைவன் ஏதோ பண்றாருல்ல, மேல இருந்து ஏதோ பண்றாரு இறைவன். சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த சைவம் அது மட்டும் தான்ட்டு. அது மட்டும் இல்ல, பொருள் உலகத்துக்கும் இருக்கு அப்படின்றது மக்களுக்கு தெரியணும். அதை நம்ம ரொம்ப சொல்லல, அவங்க தெரிஞ்சு விளங்கிக்கணும்னு சொல்றோம். கரெக்ட். விளங்கிட்டாங்கன்னா சிறப்பு. ஏதோ இறைவன் அவங்களை காப்பாத்துவாரு அப்படின்னு நினைச்சுக்குவோம். சரி, அடுத்தது நான் இப்ப திருப்பூருக்கு வந்தது, துபாய் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தோம். திருப்பூர்ல நம்ம ஆசிரமத்துக்கு வந்தோம். இன்னைக்கு வரலாம் பாத்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி சொல்ல முடியல. அந்த மற்றற்ற மகிழ்ச்சின்னு சொல்லுவோம். நானும் மலேசியாவில தான தர்மம் பண்ணியிருக்கோம். இல்ல கோவிட் டைம்ல நிறைய செஞ்சோம். என்னமோ 65,000 பேர் கிட்ட, ஒரு 70,000 பேருக்கு மேல சாப்பாடு செஞ்சோம். எல்லாம் பெஸ்ட் தான். ஆனா இன்னைக்கு அந்த காலையில அந்த சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அந்த வேன்ல உட்காந்து அந்த ஒவ்வொரு மக்களா போய் கொடுக்கும் போது, அதுவும் இப்ப நம்ம சமைச்சு ஒரு இடத்துல வச்சுட்டு சாப்பிடுங்கன்றது ஒரு விதம். இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறேன், ஒவ்வொரு ஆளா தேடுறோம். இவங்க கஷ்டமானவங்க, இவங்க கஷ்டமானவங்க. அப்ப அந்த ரோட்ல போகும்போதே தெரியுது, கார்த்திக் அண்ணன், சசி இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்ப அதை தேடி தேடி கொடுக்கும் போது அது ஒரு டக்குன்னு கொடுத்துட்டு வரணும், முடிச்சுட்டு வந்துடலாம். அப்படி நடக்கல. ஒவ்வொரு ஆளா தேடி 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 கொடுக்கும் போது என்னோட இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு சைடு இருந்தாலும் ரொம்ப சிரமமான ஒரு பணியா இருக்கு. இது எப்படி இவ்வளவு நாளா இதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வியப்பு வருது. அது இல்லாம 2 நாள் நான் போனோம். ஒரு நாள் போயிட்டு ஒவ்வொரு ஆளும் படுத்திருந்தாங்க. படுத்தது போர்வையெல்லாம் போத்தி பண்ணோம். ஒவ்வொரு ஆளுக்கா போயிட்டு போர்வை கொடுத்தோம். எனக்கே தெரியாது இதெல்லாம். நம்ம ஆளுங்க இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான், மீதெல்லாம் அவங்க எப்ப பண்றாங்கன்னு தெரியாது. அப்ப அது செய்யும் போது எனக்கு ஒரு வித்தியாசம் ஆயிடுச்சு. தான் வாழ்க்கையில அனுபவம். என்ன சம்திங் வித்தியாசமா இருக்கு. அவங்க எங்க படுத்திருக்காங்க? நடு ரோடு பக்கத்துல படுத்திருக்காங்க. ஒரு போர்வையில ஒரு சாக்க போத்திக்கிட்டு இருக்காங்க. சிலர் அது கூட இல்லாம இருக்காங்க. சோ அதெல்லாம் செஞ்சோம். அப்ப இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்தோம். அங்கங்க கொடுத்தோம். பல விஷயம்
அதெல்லாம் பார்க்கும்போது, என்னடா இது இன்னைக்கு திருப்பூர்லயே இவ்ளோ மக்கள் பிரச்சனையா இருந்தா, அப்புறம் சென்னை மாநிலம், அப்புறம் இந்தியா முழுசும் அது விவரிக்க முடியல. அவங்களோட முடி, அவங்க சாப்பிடாம இருக்காங்க. எதுக்கு ஏன் ஏன் இந்த நிலை? நம்ம சாப்பாடு குடுக்குறோம், இதெல்லாம் செய்றோம். ஒரு சைடு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஏன் இந்த நிலை அப்படின்றது ஒரு கேள்வி வந்து ரொம்ப எனக்கு தோண்டிக்கிட்டே இருக்கு. மேபி மலேசியாவுல இந்த மாரி காட்சிய பார்த்ததில்ல. நான் பார்த்ததில்ல. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருக்கிறோம். ஆனா ஒரு பஸ் ஸ்டாண்ட் முழுசும் ஆள் படுத்து கிடக்கு. அப்ப ஏன் இந்த மாரி ஒரு நிலையில மக்கள் இருக்காங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு பெரிய ஒரு கேள்வி. அதாவது விதை விதைத்தாலும் சரி, வினை விதைத்தாலும் சரி, என்றாவது ஒரு நாள் அது அறுவடைக்கு வந்தே தீரும். அதுதான் தத்துவம். நீ விதை விதைத்தாலும் சரி, நீ வினை விதைத்தாலும் சரி, அது என்றாவது ஒரு நாள் அறுவடைக்கு வந்தே தீரும். அப்ப என்ன கணக்கு அப்படின்னா, இவ்வளவு கஷ்டம் இருப்பதற்கு உண்டான காரணம் வாண்டடா இந்த சூழ்நிலைக்கு போறவங்க வேற, அவங்கள விட்டுருவோம். பிறக்கும் போதே அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட லாட்டிடியூட்ல ஏன் அது போய் பொறக்க வைக்குது அப்படின்னா, முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை பொறுத்து உங்களுக்கு வந்து கை, கால் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு எப்படிப்பட்ட அம்மா இருக்கணும்? எப்படிப்பட்ட அப்பா இருக்கணும்? நீங்க எங்க பொறக்கணும்? எவ்வளவு கஷ்டப்படணும்? இது எல்லாமே விதிக்கப்பட்டது. அதை கடந்த நிலையில நீங்க அடுத்த கட்டம் வரணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, தவம் பண்ணா கூட அவ்வளவு சீக்கிரம் அந்த நிலையை நீங்க அடைய முடியாது. இறைநிலைக்கு போ முடியும். ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்து, எல்லாரையும் வாழ வச்சு, அதுல நீங்க ஒரு மெய்ஞானத்த பெற்று, மெய்ஞானத்தோட உச்சகட்டத்துக்கு போய் இறைநிலை அடைவதற்கு கருணையை விட மிக சிறந்த வழி என்பதே கிடையாது. எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துது அப்படின்னா, இறைவன் உங்கள கஷ்டப்படுத்தல. நீங்க செய்த வினைகள் உங்கள கஷ்டப்படுத்துது. வினைகள் நம்மை கஷ்டப்படுத்தும்போது, மீண்டும் என்னை நான் மாற்றிக் கொள்கிறேன். வாழ்க்கையில நான் அடுத்த கட்டம் நான் போறேன். என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் இனிமேலு அப்படின்னு சொல்லி எப்போ உங்க கேரக்டரையும், குவாலிட்டியும் நீங்க மாத்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்க வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டா மாறும். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நெறைய பணம் காசு இருந்தா தான் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பணம் காசு உங்களுக்கு நெறைய தெரியும். மலேசியால எவ்வளோ கோடீஸ்வரர்கள் பல்லாயிரம் கோடி ரூபா வந்து பிசினஸ் பண்ணி பல்லாயிரம் கோடி ரூபா அக்கவுண்ட்ல வச்சு படுத்தா நிம்மதியா தூக்கம் வர மாட்டேங்குது. டெய்லி ஸ்லீப்பிங் பில் போட்டுட்டு இருக்காங்க. குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. பொண்டாட்டினால அவ்வளவு பிரச்சனை, புருஷனால அவ்வளவு பிரச்சனை, குழந்தைங்கனால அவ்வளவு பிரச்சனை, இருக்கக்கூடிய பிசினஸ்ல அவ்வளவு பிரச்சனை. பணம் அவ்வளவு இருந்து நிம்மதி இல்லையே. சோ நீங்க அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னாவே புண்ணிய செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும். எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் வேண்டும். எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நல்ல எண்ணம் இல்ல அப்படின்னா, இன்னைக்கு கை, கால் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா கூட, அடுத்த ஜென்மம் பல உயிர்களை நீங்க இந்த ஜென்மத்துல காயப்படுத்தும்போது உங்களுக்கும் அந்த நிலைமைகள் வரலாம். நீங்க சொன்ன சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நொடியில தூக்கிடுவானீங்கல்ல, அவங்களெல்லாம் பார்க்கும்போது, ஓ இப்படிதான் நடந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஒரு ஐயாவை பார்த்தோம். இளநீ விக்கிறாரு. அப்புறம் போய் இளநீ வாங்கிட்டு, என்ன வயசுன்னு கேட்டேன். 85 வயசு. ஏன் 85 வயசுல வியாபாரம் சரின்னு இப்பதான் ஆரம்பிக்கிறாரு வியாபாரத்த. அப்ப என்னன்னு கேட்டதுக்கு, அவரோட கொஞ்சம் பணத்தெல்லாம் பையன் வந்து ஆன்லைன் இத போட்டு வீணாக்கிட்டாரு. இப்ப இருக்கிற வீடியோ விக்க சொல்றதுனால, அவரு அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு 85 வயசுல ஒரு வியாபாரத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா ரொம்ப கருணையானவரு. பேசும்போது கண்ணெல்லாம் கலங்குது. நல்ல மனுஷன். அப்ப எந்த நேரத்துல மனுஷனோட வாழ்க்கையில இப்படி ஒரு செகண்ட் நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆதிசங்கரர் கிளியரா சொல்றாருல்ல, நீ சம்பாதித்த பணம், நீ சம்பாதித்த பேர், புகழ், வீடு, வாசல், வசதி அனைத்தும் நீ தன்னடக்கத்தோடு தன்மையாக இல்லை என்றால் ஒரு வினாடியில் கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தும் பறிக்கப்படும்ங்கிறார் ஆதிசங்கர். அவருக்கு மேலயா நம்ம பெரிய ஞானி. ஒரே மேட்டர் தான். எது இருந்தாலும் இல்லாத மாதிரி இரு. நன்றி உணர்வோடு இரு. 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாழ. இறைவன் பரிபூர்ணமாக உங்களுக்கு அருளை கொடுத்து விடுவார். சிறப்பு. சரி, அடுத்தது எனக்கு வந்து உங்களுடைய கருணை தான் தேவைப்படுது. இந்த நேரத்துல உங்களோட கருணையில என்ன செய்யணும்னா, ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா, அந்த உங்க கருணையை பயன்படுத்தி தான் எனக்கு நீங்க கொஞ்சம் உதவி செய்யணும். அதுக்கு முன்ன 2 கேள்வி இருக்கு. சோ அந்த கேள்வியில பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஆன்மீகம் பல வகையில இருக்கு. சரி. நானு சில கோயம்புத்தூர்ல ஈஷாவோட ஐயாவோட இதுல போய் பார்த்து ஒரு நாள் தங்கிட்டு வந்தேன். அங்க பாக்குறேன், அது பல விதமான ஆன்மீகம் இருக்கு. இப்படி இதுல குளிக்கணும், அது பண்ணணும், அவன் யோகம் அப்படின்னு இருக்கு. அப்புறம் இன்னும் பல வகையான உலகம் முழுசும் போய் பார்த்தீங்கன்னா பல இருக்கும், உங்களுக்கும் அது தெரியும். ஆனா இன்னைக்கு பரம்பொருள் யோகன்றது நீங்க சொல்லிக் கொடுத்த பயிற்சி ரொம்ப சுலபமான ஒரு பயிற்சி. இடையில கூட நீங்க சொன்னீங்க ஒரு 3-4 வருஷத்துல ஒரு நல்ல நிலைக்கு வந்துடலான்ட்டு. அப்ப நான் என்ன யோசனை பண்றேன்னா, இவ்வளோ சிரமமான இடையில நீங்க அவ்வளவு சுலபமா சொல்லிக் கொடுத்து
3-4 வருஷத்துல ஒரு நல்ல நிலைக்கு வரலான்னு சொல்றதையும் ஆளுங்க செய்ய முடியல, கஷ்டம்னு சொல்றாங்களா? அவங்கள என்ன சொல்றது? இல்ல முதல்ல நீங்க கேட்டதுக்கு விளக்கம் குடுத்தணும்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈஷா அறக்கட்டளையாக இருக்கட்டும், இல்ல மற்ற அறக்கட்டளைகளாக இருக்கட்டும். நம்ம யாரையுமே வந்து கம்பேரே நம்ம பண்ண முடியாது. ஏன் கம்பேர் பண்ண முடியாது அப்டின்னா, அவங்களுடைய தத்துவம், அவங்களுடைய சித்தாந்தம், அவங்களுடைய கோட்பாடுகள், அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய ஆழமான கருத்துக்கள், இது அவரவர் குருமார்கள் வகுத்து வைத்து செல்லக்கூடிய அந்த பாதையை வந்து சார்ந்தது. அவ்வளோ பெரிய ஞானிகள் சிவானந்த பரமஹம்சருக்குமே, வள்ளலாருக்குமே இடையில கருத்து வேறுபாடுகள் நெறைய இருந்தது. சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு கிடையாது. அவங்க சொன்ன கருத்துக்கள்ல வேறுபாடுகள் இருக்கும். திருமூலர் சொல்றதுக்குமே, வள்ளலார் சொல்றதுக்குமே ஒரு சில விஷயங்கள் மேட்ச் ஆகாது. ஞானசம்பந்தர் சொல்றதுக்குமே, சுந்தரர் சொல்றதுக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து மேட்ச் ஆகாது. அப்பன்னா அவங்கலாம் ஞானிகள் இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அவங்க எந்த தன்மையில உணர்ந்தாங்களோ, அந்த தன்மைய மக்களுக்கு போதிப்பாங்க. அது யாருக்கு புடிக்குதோ, புரியுதோ அத ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ, அதை நம்ம விமர்சனம் செய்றதுக்கோ, இல்ல நம்ம அதுல கருத்துக்கள் சொல்றதற்கோ எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நானும் அத குறையா எதுவும் சொல்லல. குறைய சொல்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதான் சிறப்பா பண்றாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஓகே. ரொம்ப சிறப்பா பண்றாங்க. அதுல மாற்று கருத்து எதுவும் கிடையாது. பட் என்னதான் நம்ம வந்து பயிற்சிகள் செய்தாலும் கூட, முயற்சிகள் செய்தாலும் கூட, எங்க போய் எத கத்துக்கிட்டாலும் கூட, மாயை நம்மை இழுக்கும். கண்டிப்பாக இழுக்கும். ஏன்னா உலகம் ரொம்ப பெருசு. நம்ம பேசுறது கொஞ்ச நேரம் பேசுவோம். 1 மணி நேரம் பேசுவோம், 2 மணி நேரம் பேசுவோம், 1 நாள் பேசுவோம், 2 நாள் பேசுவோம் அவ்வளவுதான். மறுபடியும் அவங்க பல வருஷம் வாழப் போறாங்க. இந்த மாயையில தான் வாழணும். மாயை தான் அழகு. மாயை மாயைன்னு பேசினாலும் மாயை தான் சாப்பாடு, மாயை தான் பெட்டு, மாயை தான் தூக்கம், மாயை தான் பெண்ணு, மாயை தான் ஆணு, மாயை தான் குழந்தை, மாயை தான் ஆணு, மாயை தான் அம்மா, மாயை தான் அப்பா. அப்ப இவ்வளோ பெரிய மாயை இருக்கும்போது, நம்ம என்ன போய் அத போய் நம்ம விளக்கம் குடுக்குறது? அதுல தான் வாழ்ந்தாகணும். அப்ப வேற வழியே இல்ல. வைராக்கியம் ரொம்ப 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 அவசியம். எங்க பயிற்சி எடுத்தீங்கனாலும் சரி. நான் அதத்தான் சொல்றேன். யார்கிட்ட வேணாலும் போய் பயிற்சி எடுங்க. யார்கிட்ட வேணாலும் ஞானத்த கத்துக்குங்க. யார்கிட்ட வேணாலும் உபதேசத்த பெறுங்க. உங்களுக்கு எங்க பிடிக்குதோ அங்க போங்க. ஆனா, வைராக்கியம் மிக 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 அவசியம். இதுல நாம் வந்து எப்படி வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா அதுல நான் லாபம் அடைஞ்சே தீரணும்ன்றதுல உங்களுக்கு ஒரு வெறி இருக்கோ, அந்த மாரி பொருளாதார லாபத்துக்கே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நீங்க குடுக்குறப்ப, ஆன்ம லாபத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். உலக வாழ்க்கையில வாழும்போது பொருளாதார லாபம். உலக வாழ்க்கையை கடந்து அருளகத்துல வாழும்போது, ஆன்ம லாபம் என்று ஒரு டெர்ம் வந்து இருக்கு. அந்த டெர்ம்க்கு என்ன நீங்க ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சிருக்கீங்க? அதுக்கு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய அந்த கருணை மிகவும் அவசியமாக இருக்கிறது. நீங்க பயிற்சி மட்டுமே அதிகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட, அது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஈகோவ தான் கொண்டு வரும். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் இத்தன வருஷம் பயிற்சி பண்ணியிருக்கேன் தெரியுமா? உனக்கு இது தெரியுமா? நான் இங்க இருந்து அங்க போவேன் தெரியுமா? அங்க இருந்து இங்க வருவேன் தெரியுமா? நான் இதெல்லாம் பண்ண முடியும் தெரியுமா? பயிற்சி எத்தன வருஷம் பண்ணீங்க? யார்கிட்ட உபதேசம் வாங்குனீங்கன்றது இங்க மேட்டரே கிடையாது. உங்களுக்கு கருணை இருந்ததா? அவ்வளவுதான் கேள்வி. ஸோ, நான் இத்தன வருஷம் பயிற்சி பண்ணி, நான் மிகப்பெரிய யோக சாதகன் என்பதும் அகங்காரத்தை தான் கொடுக்கும். உண்மையான ஆன்மீக சாதகன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தெரிந்ததை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கணும். 4 பேர் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்துல இருக்கணும். இதை கடந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமாகவே அவன் ஒரு சைவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பிற உயிர்களை தீங்கு செய்யாத ஒரு மனிதனாக, ஒரு உயிராக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆன்மீகம் என்பது மனிதனுக்கானது கிடையாது. அனைத்து உயிர்களுக்குமானது தான் ஆன்மீகம். 84 லட்சம் உயிரினங்களுக்கும் ஆன்மீகம் பொருந்தும். ஆன்மீகம்னா என்ன நினைக்கிறீங்க? அது சிலபஸ் கிடையாது. ஆன்மீகம் தான் அத்தனையுங்கிறேன் நானு. அத்தனையும் ஆன்மீகம் தான். ஒரு உயிர் பிறந்ததுல இருந்து, ஓர் அறிவுல இருந்து இன்னைக்கு இத்தனை அறிவு உயிர்களா வளர்ந்திருக்குன்னா, அது மொத்தமா ஆன்மீகம் தான். அத்தனை இறைவன் எழுதின கோடிங். அந்த கோடிங்ல ஓரளவுக்கு டீகோட் பண்ணியிருக்கீங்க. சயின்ஸ் வந்திருக்கு. 0.1% தான் சயின்ஸ். இன்னும் டீகோட் பண்ணாத நெறைய தத்துவங்கள், நெறைய விஷயங்கள் எதுக்காவது பதில் இருக்கா? ஒண்ணும் இல்ல. ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அருவி இருக்கு. தண்ணி வந்துகிட்டே இருக்கு. எங்க இருந்து வருதுன்னே தெரியல. பாதி லெவலுக்கு மேல உள்ளுக்குள்ள கிணறுனா கூட ஆழம் கண்டுபிடிச்சிருவீங்க. வாளிய போட்டீங்கன்னா போயிட்டே இருக்குது. குச்சிய வச்சு விட்டீங்கன்னா போயிட்டே இருக்கு. எங்க இருந்து தண்ணி வருது கண்டுபிடிக்க முடிஞ்சா? உங்களால ஒரு அருவியில தண்ணி எங்க இருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. இந்த பிரபஞ்சத்துல இன்னும் எத்தன இருக்கும்? எத்தன மூலையில இருக்கும்? என்ன சமாச்சாரம்? பேச முடியுமா நம்ம வாய தொறந்து? அதான் வார்த்தைகளே இல்ல. சொல்றது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இது கடல்ன்னு கூட சொல்ல முடியாது. கடல தாண்டி ஏதாவது வார்த்தை இருக்கான்னு குவாண்டம் பிசிக்ஸ தாண்டி போயிட்டு இருக்குது இது. குவாண்டம் பிசிக்ஸ்ல அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயின்றாங்க. அணுவுக்குள்ள அணுவு போனா அது சம்பந்தமே இல்லாம வேற ஒரு டைமென்ஷன், வேற ஒரு பிரபஞ்சம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க ஓர் அணுவுக்குள்ள வேற ஒரு பிரபஞ்சமே செயல்பட்டுட்டு இருக்கும் அந்த இடத்துல. நீங்க என்னத்த போய் நீங்க கணக்கு எடுப்பீங்க? நாம் ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கணும். பல வழிகள் இருக்கு. அதுல அகங்காரத்தை வளர்த்துக் கொள்ளாமல், நான் ஒரு மிக சிறந்த ஆன்மீகவாதின்றது இங்க மேட்டர் இல்ல.
அங்க ஒண்ணுமே இல்லைன்றத உணர்றதுதான் ஆன்மீகவாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல, அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல, மூக்கும் இல்ல, நாக்கும் இல்ல, கையும் இல்ல, காலும் இல்ல, நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல, செவர் இல்ல, சோஃபா இல்ல, லேப்டாப் இல்ல, இன்டர்நெட் இல்ல, சேர் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்ப அங்க என்ன இருக்கு? ஆனா ஏதோ இருக்கு. அப்ப அது என்னது? அது நீ இல்ல. அப்ப அது எது? எது சத்தியமோ அதுதான் அங்க இருக்கு. அதுக்கு பேரு மெய்ப்பொருள்னு வச்சிருக்காங்க. அப்ப உண்மையை உணர்வதற்காக கருணையோடு எதெல்லாம் செயல்பட்டு வருகின்றதோ அத்தனை உயிர்களும் இங்க இறைதான். இறைவனுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? இறைவனின் உருவம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இறைவனுடைய உருவம் என்ன அப்படின்னா கையோ, காலோ, மூக்கோ, நாக்கோ, வாயோ எல்லாம் கிடையாது. உணர்வா? இறைவனின் உருவம், உணர்வுன்னு சொல்லலாம். அந்த உணர்வு எதை சார்ந்த உணர்வு என்றால், இறைவன் இஸ் ஈக்குவல் டு உருக்கம்னு அர்த்தம். உருக்கம். இறைவனுடைய தன்மை, இறைவனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னா, உருக்கமா இருக்கு. உருக்கத்துல இருக்கு. அந்த உருக்கத்துல தான் இறைவன் இருக்காரு. நீங்க உருக்கமா இருக்கீங்கன்னா இறைவன் வந்துட்டாருன்னு அர்த்தம். துபாயில சொன்னீங்க மரமண்டைகளுக்கு ஏற மாட்டுது. உருக்கம்னு சொன்னீங்க, அது உணர்வுக்கு போயிருச்சு. பரவாயில்ல, ஒண்ணும் தவறு இல்ல. அதாவது இறைவன் எப்ப வெளிப்படுறாருன்னா, உருக்கமா இருந்தீங்கன்னா தான் வெளிப்படுவார். பயிற்சி பண்ணீங்கன்னா வெளிப்பட மாட்டாரு. அது 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 ஒரு விவரிக்க முடியாத ஒரு ஃபீல். அந்த உருக்கத்துல தான் வெளியே வர்றாரு. அந்த ஆள் வேற எதுலயும் வந்தே தொலைய மாட்டான். நீங்க எப்படி கூப்பிட்டீங்கனாலும் வரமாட்டான். உருக்கமா இருங்க வந்துருவான் அந்த ஆள். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் அந்த ஆள். சோ இறைவன் சொல்வது ஒன்றே ஒன்றாம். உருக்கமாக இரு, உயிர் இரக்கமாக இரு, ஆன்ம உருக்கத்துடன் இரு, நான் வந்து விடுகிறேன். எப்படி பயிற்சி பண்ணா வரும்? பயிற்சி பண்ணா வரும், கர்மா கலியும். இப்ப பயிற்சி பண்ணா இறைநிலை அடைய முடியும். உச்சகட்ட இறைநிலையை அடைய முடியாது. பாதி தூரம் ரீச் ஆவீங்க. வள்ளலார் தெளிவா சொல்றாரு. எப்பேற்பட்ட உயர்ந்த கட்ட யோக பயிற்சிகள் நீ செய்தாலும் கீழ்நிலை 6 அமுதங்களை ஊற வைக்கலாம், மேல்நிலை 6 அமுதங்கள் ஊறவே ஊறாதுன்ட்டாரு. சத்தியம் பண்ணி எழுதிட்டாரு. அப்ப அதுக்கு எங்க கீழ்நிலை 6 அமுதங்கள் உச்சகட்ட பயிற்சி கிரியா யோகமோ, குண்டலினி யோகமோ, வாசி யோகமோ எந்த யோகம் பண்ணாலும் கீழ்நிலை 6 அமுதங்கள் ஊறும். மேல்நிலை அமுதங்கள் ஊறணும்னா கருணையை தவிர வேற வழியே இல்லைன்ட்டார். வேற ஆப்ஷனே இல்ல, வேற டோரே இல்லைன்ட்டார். நீ கருணையா இருந்தால் ஒழிய உன்னால போக முடியாதுன்ட்டார். வேற வழியே இல்லையா? அப்ப நீ உயர்ந்த நிலைக்கு போகணும்னா கருணையா இருந்துதான் ஆகணும். சோ தவம், கருணை, சரணாகதி இது மூணையும் மறந்துடவே கூடாது. கருணையோடு இருக்கணும், தவம் செய்யணும், சரணாகதி நிலையில இருக்கணும். எங்க பயிற்சி கத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, மேட்ரு அது கிடையாது. பயிற்சியை கடந்த ஒரு பயிற்சி இருக்கு. கருணை, உயிர் இரக்கம். உண்மையான இறை வழிபாடு என்ன அப்படின்னா மிக சிறந்த உயிர் இரக்கம். உயிர் இரக்கம்னா என்ன அர்த்தம்? உயிர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து இறக்கப்படுறதுக்கு பேரு உயிர் இரக்கம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த இறக்கம் வரும்போதுக்கு இன்னொரு பிரச்சனை வந்துருது. என்னது? அழுக வருது. எந்த இடத்துலயும் பார்த்தாலும் அழுவு வர ஆரம்பிச்சு. அழுகணும். நீங்க உச்சகட்ட நிலை அடைஞ்சிருக்கீன்றதை எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உயிர்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் உங்களையே அறியாம கண்கள்ல கண்ணீர் வருது, உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது, உள்ளுக்குள்ள ஏதோ உருகுது அப்படின்னா அவ்வளவுதான். அதுதான் உயர்ந்த நிலை. அதோட உயர்ந்த நிலை உலகம். அது பொது இடமா இருக்கும் போதும் எங்கேயுமே வரும். வள்ளலார் அதனாலதான் அழுதுகிட்டே இருந்தார். எதை பார்த்தாலும் ஏன் அழுதாரு? அந்த உயிர்கள் படக்கூடிய கஷ்டம் அவருக்கு தெரியுது. அந்த கஷ்டத்தை படும்போது இந்த உலகத்துல இருக்கிறவன் பைத்தியக்காரன் அவன் தான் சொல்லுவாங்க, லூஸ் அவன் தான் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. அந்த நிலையை கடந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இரக்கத்தை வளர்த்துக்கொள்ள சர்வ சித்திகளும் கைகூடும் எழுதியிருக்கிறார். சர்வ சித்திகள்னா அட்டமா சித்து 8 தான். அட்டமா சித்துக்களை கடந்த சித்துக்கள் கைகூடும் வந்து எழுதியிருக்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் என்ற 5 புரியக்கூடிய இறை சக்தி மொத்தத்தையும் நீ பெற்று விடுவாய்ன்னு எழுதியிருக்கிறார். நீ அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவே மாறிடுவாய். எல்லா உயிரும் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை பார்த்து உனக்கு உருக்கம் வருது, அழுக வருது, கதற நீ அப்படின்னா முடிஞ்சு அவ்வளவுதான், நீ இறைவன் ஆயிட்டங்கிறார். மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம். உருக்கம் இருந்தால் ஆகலாம், உயிர் இரக்கம் இருந்தால் ஆகலாம். வெறும் பயிற்சி பண்ணா சின்ன சின்ன லெவல்ல ரீச் பண்ணலாம், முழு இறைவனாக மாற முடியாது, முழுமை பெற்ற இறைவனாக மாற முடியாது. அதுதான் நம்மளும் என்ன சொல்லிட்டு இருக்கோம், போட்ல வந்து ஏறி இருங்கன்றோம். இதேதான் நானும் விலங்கு சொல்றேன், தம்பி இவரு வந்து ஏறி இருப்பேன் அந்த போட்டுல, நாங்களாம் உட்காந்துட்டு இருக்கோம், நீங்களும் வந்துருங்கன்றோம். சோ 10ஆம் மாசம் 7ஆம் தேதி அக்டோபர் 7 ரொம்ப பேரு வந்து பயிற்சி எப்ப நடக்கும்ட்டு எனக்கு கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இங்க வந்து கூட கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்த பயிற்சி எப்ப. அது பினாங் மாநிலமா இருக்கட்டும், கிடால இருந்து பல மாநிலம் இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு நேரம் குறைவா இருக்கிற காரணத்தினால இப்ப நானும் உங்ககிட்ட கேட்டு அக்டோபர் 7 வந்து தேதி கொடுத்திருக்கீங்க. ஜோஹர் மாநிலத்துல, ஜோஹர் மாநிலத்துல அமான்சாரி ரிசார்ட்ல ப்ரோக்ராம் நடக்க போகுது. ரொம்ப பெருமையா அதை சொல்லிக்கிறோம். இந்த வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க.
சிலர் வந்து நாளை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாள் நீங்க சொன்ன பயிற்சி எப்போ உங்ககிட்ட வந்து பார்த்து டீச்சர் வாங்கணும்ட்டு நாளை எண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல இது ஒரு சந்தோஷமா உங்களுக்கு அறிவு பண்ணிக்கிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பு, பெரிய ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாம ஜோஹர் மாநிலத்தில் நடக்கக்கூடிய பயிற்சியில நீங்க கலந்துக்கலாம். மகிழ்ச்சி. இப்ப அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் கேக்குறீங்களா? இறுதியா ஒரு கேள்வி முடிச்சிட்டு அந்த கேள்விக்கு உங்களோட கருணை தான் எனக்கு தேவைப்படுது. ஒண்ணும் இல்ல. இப்ப நான் போன் கொடுத்துருவோம். போன் பார்த்தே நீங்க கேட்கலாம். சரி, ஓகே. நிறைய அதுல இருக்கு. இப்ப சிலர் வந்து பயிற்சி செய்யறாங்க. ஏதோ ஒரு சில செய்யும் போது ஒரு லெவல்ல நிக்கிறாங்க. ஒரு அன்மை கிடைச்சிட்டு நம்மளுக்கு அப்படியே ஒரு சந்தோஷத்துல நிக்கிறாங்க. ஒரு நல்லா ஃபீலா இருக்கு. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபீல் வரல, குறைஞ்சிருது. அப்ப அந்த ஃபீல்ல இருக்கிறதுக்கு எப்படி, அது என்ன செய்யணும்? ஃபீல்ல இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னாவே நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். எதுவுமே கேட்கலனாலும் தொடர்ந்து நான் பயிற்சி பண்ணணும்ன்றவனுக்கு தான் அந்த மெய்ப்பொருள், அந்த சத்தியத்தை பார்க்க முடியும். எதிர்பார்ப்பு இருந்தாலே பயிற்சி கைகூடாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் பயிற்சி செய்யணும். ஏதாவது நான் பண்ணுவேன், எனக்கு ஏதாவது கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னா இது என்ன மியூச்சுவல் பிசினஸ் கான்ட்ராக்டா? நான் பண்ணுவேன், எனக்கு நீ கொடு, நான் பண்ணுவேன், நீ எனக்கு கொடு. நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் பண்ணுவேன்றதான் உச்சகட்ட நிலை. அப்படி இருந்தா தானே அது நல்ல தன்மையாக இருக்க முடியும். அப்படி இல்லாட்டினா அது நல்ல தன்மையாக இருக்காது. எதிர்பார்ப்பு இல்லாமல் பயிற்சியை செய்து கொண்டே வர வேண்டும். வாழ்க்கையில அடுத்த கட்டம் போறோமோ இல்லையோ, நான் இந்த சித்தர்கள் வகுத்து வைத்து இந்த கலை தவறாக இருக்காது என்று 100% நம்பிக்கையோடு பண்றவங்களுக்கு தான் இறைவன் சோதனை வைத்தாலும் அது சாதனையாக மாற்றுவார். சோ எதிர்பார்ப்பு இல்லாமல் நிச்சயமாக பயிற்சி பண்ணணும். கிளியர்? சரி, இந்த நேரத்துல எனக்கு நீங்க உங்க கருணையை கேட்டு கொஞ்சம் உதவி செய்யணும். சரி, இதை பார்த்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், இப்போ உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்து கீழே வந்து போடலாம். உங்களுடைய கேள்விகளை டைப் பண்ணலாம். அதுல இருந்து தேர்ந்தெடுத்த கேள்விகளை என்னிடம் கேட்பார். அவங்களுடைய பேரு, அவங்களுடைய கேள்வி நீங்க வரிசையா பார்த்து வந்து நீங்க கேட்கலாம். இதுலயும் எழுத்து கொஞ்சம், அப்ப நானே பார்த்து படிச்சிருக்கோமா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு உங்களுக்கு. மன்னிச்சிருங்க. புண்ணியமா போடான்றீங்க. அப்ப நான் இதுல பார்த்தேன், ஒண்ணு மன்னிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, நானே பார்த்து படிச்சிடுறேன். ப்ளீஸ் மேக் ஆன்லைன் கிளாஸஸ். சிவம், ஓகே. விரைவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நாங்க அனௌன்ஸ் பண்ண போறோம். தொடர்ந்து இப்ப இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இந்த நேரத்துல வந்து நான் பண்ணலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த பரம்பொருள் யோகம் அப்படின்னு கூடிய இந்த ஆன்லைன் கிளாஸை தாண்டி உண்மையாகவே வாழ்க்கையில நான் மிக உயர்ந்த உச்சத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ்டான சில ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நான் ஜூம்ல வந்து எடுக்க போறேன். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பரம்பொருள் யோகம்ன்றது ஜென்ரலான வாழ்க்கை பேசுறது, ஆன்லைன்ல தீட்சை கொடுக்கறது, நயன தீட்சை கொடுக்கறது. அது இல்லாம ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை என்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம், நான் அதை எக்ஸாக்டா நான் அனௌன்ஸ் பண்றேன் எப்பத்துல இருந்துன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த தகவலை மட்டும் சொல்லிடுறேன். பல விஷயங்களை வந்து லென்த்தியா பேச போறோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவான சத் சங்கங்களாக வந்து இருக்க போகிறது. ஒன்லி ஆன்லைன்ல மட்டும்தான் வந்து பேச போறோம். உலகத்துல இருக்கக்கூடிய பலர் வந்து இதுல வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக விரைவில் வந்து நம்ம பண்ண போறோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கை பத்தி ரொம்ப எலாபரேட்டடா வந்து நான் வந்து பேச போறேன். முழுக்க இப்ப நம்ம சேனல்ல லென்த்தி வீடியோஸ் வந்து பார்த்திருப்பாங்க. லென்த்தியான வீடியோஸ் மட்டும் இருந்திருக்கும். இப்போ உண்மையாகவே வாழ்க்கையில நான் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூப்பர் பவர்ஸ் அதை பத்தி பேச போறோம். வாழ்க்கையில வந்து எப்படி மனதை கையாளுவது அப்படின்றத பத்தி பேச போறோம். குடும்பத்தை எப்படி கையாளுவது, பொண்டாட்டி எப்படி ஹேண்டில் பண்றது, புருஷனை எப்படி ஹேண்டில் பண்றது, குழந்தைங்களுக்கு எப்படி நல்ல கல்வியை கொடுப்பது, மிக சிறந்த தாம்பத்திய வாழ்க்கையை எவ்வாறு வந்து வாழ்வது. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி செய்யும் போது தடை இல்லாமல் அடுத்த கட்டம் எப்படி வந்து செல்வது, பலர் பேசாத ஆன்மீக ரகசியங்களை வெளிப்படையாக இன்னும் வந்து பல விஷயங்களை வந்து என்னுடைய சொந்த அனுபவங்கள்ல இருந்து பல விஷயங்களை வந்து நம்ம வந்து பேச போறோம். அதை கடந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சாதாரண நிலையில இருக்கீங்க, பயிற்சி பண்ணி உங்களுக்கு சில ஆற்றல்கள் கிடைக்கும் போது அதை எப்படி ஹீலிங் எனர்ஜியா மாத்துறது, ஹீலிங் பவரா வந்து எப்படி மாத்துறது, நம்மளே மற்றவங்களை பிளஸ் பண்ணக்கூடிய லெவல்ல எப்படி இறைநிலைக்கு வந்து நம்ம உயர்வது என்று பல விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து மிக சிறந்த சத்சங்கங்களாக வந்து ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து கொடுக்க இருக்கிறோம். ஸோ அதுக்குண்டான முன் ஏற்பாடுகள் வந்து போயிட்டு இருக்கு. மிக விரைவில் வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம். ஸோ பரம்பொருள் யோகம் ஆன்லைன் தீட்சை மட்டும் இல்லாம அது தனி. ஸோ முழுக்க இந்த சத்சங்கங்கள், அதாவது உபதேசத்தை மட்டும் முன்வைத்து வந்து பல விஷயங்களை வந்து நம்ம வந்து கொண்டு போக போறோம். உண்மையாகவே இதை வந்து ரெகுலரா அந்த மாசம் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்றவங்க அவங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஞான நிலையை வந்து அச்சீவ் பண்ணுவாங்கன்றத மாற்று கருத்தே கிடையாது. இது வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே யூடியூப் சேனல்ல நம்ம அப்லோட் பண்ண போறதே கிடையாது. திஸ் இஸ்
ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் த ஜூம் ஆன்லைன் கிளாஸ். எக்ஸ்க்ளூசிவ்லி அவங்களுக்காக மட்டும் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருப்பாங்க. அந்த வகுப்பு வந்து டைரக்டா ஆன்லைன் கிளாஸ் ரெகுலரா அட்டெண்ட் பண்றவங்கள நான் நோட் பண்ணிட்டே இருக்க போறோம். ஒரு தனி லிஸ்ட் வந்து எடுக்க போறோம். அதுல நல்ல நிலையில ரெகுலரா வந்து அட்டெண்ட் பண்றவங்கள நேரடியாக சந்தித்து அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு உண்டான பல விஷயங்கள கூடவே இருந்து வேற நான் வந்து கைட் பண்ண போறேன். ஸோ இதுக்குண்டான முன்னேற்பாடுகள் வந்து போயிட்டு இருக்கு. மிக விரைவில் வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் கேட்டதுனால ஒரு கேள்வி நான் பார்த்துட்டேன். கேளுங்க. ஜோ அப்படின்றவர் வந்து ஒரு கேள்வி எழுதியிருக்காரு. ஜோ கேளுங்க. அப்ப அவரு ஐயா வணக்கம், நல்ல கேள்வி. அவர் வந்து இந்த தான தர்மம்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும் போதும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குறாரு திருப்பி. அப்ப அவர் செஞ்சிட்டு இருக்காரு. செஞ்சிட்டு இருக்கும் போது இன்னும் நிறைய சவால்கள் வருது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, எதிர்பார்ப்பு இல்லாம தான தர்மம் செய்யுங்க. தான தர்மம் செய்யறேன், அதனால எனக்கு கஷ்டம் போகணுன்ற எண்ணத்தோட செய்யாதீங்க. அது ஆட்டோமேட்டிக்காவே போகும். இறைவனுக்கு தெரியும் எப்போது எதை செய்ய வேண்டும், எப்போது எதை கொடுக்க வேண்டும், எப்போது எதை எடுக்க வேண்டும் என்பது இறைவனுக்கு நன்றாக தெரியும். சில பேரோட கால்குலேஷன் பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையை முன்னாடியே பார்த்து முடிச்சு விட்டுருவோம். இதுக்கு மேல இவன் கஷ்டப்படக்கூடாதுன்ற காரணத்துக்காக கூட இறைவன் பெரும் கருணையோடு உங்களுக்கு அந்த பிரச்சனையை முன்னாடியே கொண்டு வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம என்ன நினைச்சுப்போம், ஐயோ நம்ம தான தர்மம் பண்றோம், நமக்கெல்லாம் கஷ்டம் வரலாமா அப்படின்னு நினைக்க கூடாது. நினைத்து பார்க்க முடியாத மாற்றம் நடக்கும். எப்ப நடக்கும் அப்படின்னா, ரெகுலரா நீங்க பாதை மாறாம போனீங்கன்னா மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா வந்து நிச்சயமாக நடக்காது. எதிர்பார்ப்பு இல்லாமல் தான தர்மங்களை செய்து கொண்டு வாங்க. பயிற்சியில ஈடுபடுங்க, கருணையோடு இருங்க, நிச்சயமாக மாற்றம் நடக்கும். அது மாற்று கருத்தே இல்லை. கல்பனா வந்து கேட்டிருக்காங்க, யுவர் பிளெஸிங்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு. எஸ் கல்பனா, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டியது குருமார்கள் துணை நின்றார்கள் செய்யட்டும். குரு கடாட்சம் நல்லதே நடக்கும். ஓகே, அடுத்து ஓம் சாய்ராம், ஜெய் ஸ்ரீராம். அண்ணா சீக்கிரம் ஸ்ரீலங்காக்கு வாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்கீங்க. மிக விரைவில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால மிக உயர்ந்த விஷயம் ஒண்ணு பண்ண போறோம். ரொம்ப சர்ப்ரைஸா உங்களுக்கு வந்து அந்த விஷயத்த வந்து நடத்த போறோம். கதிர்காமத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய ஆற்றலை பற்றி உங்க யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. அதனுடைய வலிமையெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல் அந்த கதிர்காமத்துல இருக்கக்கூடிய அந்த முருகன் கோயில் இருக்கு. முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா குடியிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க இடம் வந்து ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய அந்த கதிர்காமம். ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த இடத்தை முன்வைத்து ஸ்ரீலங்கா முழுவதும் வந்து இந்த ஆன்மீகத்தை அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் வந்து முன்னேற்பாடுகள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்ரீலங்கான்றது கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி தான். நம்ம பூமி அது, நம்ம இடம் அது. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்மீகத்தை மீண்டும் மலரச் செய்வதற்காக இறையர்களோடு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்களோடு பெரிய பிளான் வந்து பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் ஸ்ரீலங்கா வர இருக்கிறோம். வகுப்புகள் பரம்பொருள் யோகம் வகுப்பு வந்து எடுக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவில் இறையருள் முழுவதுமாக அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஒற்றுமை பெற வேண்டும் என்பதற்காக, உயிர்கள் அனைத்தும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக பல ஆன்மீகம் சார்ந்த முன்னெடுப்புகளை வந்து எடுக்க இருக்கிறோம். மிக விரைவில் அதற்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா சீக்கிரம் வந்து பண்றோம். மகிழ்ச்சி. நாங்களும் ஸ்ரீலங்கா மண்ணை மிதிக்கணும்னு பெரிய ஆவலோட காத்துட்டாங்க. நீங்க எல்லாம் எங்க போக போறேன், நான் விரைவில் வந்துருங்க, கண்டிப்பா சொல்றேன். சிவராமன் திருப்பூரில் இருந்து பேசுறாரு. திருப்பூரில் எப்பங்க நிகழ்ச்சி நடக்கும் அப்படி வந்து கேட்டிருக்கிறாரு. திருப்பூர்ல வந்து இப்போதைக்கு வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆசிரமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு தெரியும், நீங்க வந்திருப்பீங்க, ஹால் வந்து 40-50 பேர் தான் உட்கார முடியும். அதுக்கு மேல வந்து உட்கார முடியாது. ஸோ அதனால இப்போ வாய்ப்பு இருக்கும்போது கொஞ்சம் பெய்டு கிளாஸஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுடைய வளர்ச்சிக்காக இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. அதனால அஃப்கோர்ஸ் வி ஆர் இன் த ஸ்டேஜ் ஆஃப் கோயிங் அவுட் சைட் அண்ட் கெட்டிங் சம் மணி டுவார்ட்ஸ் த ஃபவுண்டேஷன் நீட்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் பெய்டு கிளாஸஸ் வந்து இப்போ அதிகமாக பண்ண வேண்டிய சூழ்நிலையா வந்து இருக்கு. ஏன்னா ஃபவுண்டேஷன் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, பொருட்செலவு அதிகமாக வந்து ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குண்டான வேற வழி இல்லை. நான் ஒருத்தனா தான் ஓடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இப்போ மகாவிஷ்ணுவே வர தேவையில்ல, மகாவிஷ்ணுவோட வீடியோ மட்டும் எங்களுக்கு இருந்தா போதும், நாங்கள் தீட்சை வந்து வாங்கிக்கிறோம் யாராவது கேட்குறாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. வாரம் கூட நம்ம 50-50 பேரா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு நான் வந்து வகுப்பு எடுத்துருவேன். ஆனால் நான் பேசணும், நான் லைவா இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும், இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குன்னா ஒரு மகாவிஷ்ணு தான் இப்போதைக்கு இருக்காரு. குளோனிங் பண்ண முடியல இப்போதைக்கு. ஸோ ஜெராக்ஸ் போட முடியல மகாவிஷ்ணுவை. ஸோ கூடிய விரைவில் தொடர்ந்து திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பயிற்சி வகுப்புகள் வந்து எடுக்க போறோம். நம்ம இந்த சாப்பாடு அன்னதானம் கொடுக்கும்போது கூட பாக்குறோம், நம்ம இந்த டீம்ல இருக்கிறவங்க அவருக்கு சட்டை கிழிஞ்சிருக்கு, அன்னதானம் கொடுக்குறோம். இப்ப அடுத்த கட்டம் அந்த சட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு இப்ப ரெடி பண்றாங்க. அப்ப வெறும் அன்னதானம் மட்டும் செய்யல, இப்ப நம்மளும் அந்த பாக்குறோம், அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அப்ப நான் பாக்குறேன், என்னடா இது ரொம்ப வேலை செய்யறாங்களே, இது கொஞ்சம் வேலை இல்லை, வெறும் அன்னதானம் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு இல்லை, அடுத்த கட்டம் அவங்க, அடுத்த கட்டம் அப்படின்ட்டு
நிறைய விஷயங்கள் சிலருக்கு வந்து மோட்டார் பைக் வாங்கி கொடுத்து வரணும். அந்த வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் கூட இருக்காங்கல்ல, இவ்வளவு கூட இல்லைன்னா எப்படி? அந்த கருணை அவங்களுக்குள்ளேயும் ஊறணும் இல்லையா? ஆமா ஆமா பண்ணிடுவோம் சிறப்பா. அப்புறம் அரவிந்தன் வந்து கேட்டிருக்காரு, கருணை இல்லை என்றால் இறைவனிடம் கேட்டு பெறலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இறைவனிடம் கதறி கதறி எதை வேண்டுமானாலும் பெறலாம், கருணையும் பெறலாம். இறைவன்கிட்ட அழுது அழுது கேட்கும் போது நிச்சயமாக அந்த கருணை தன்மையிலேயே வாழ்வதற்குண்டான வழியை இறைவனை காமிச்சிருவார், பிளஸ் பண்ணிடுவார். 100% நடக்கும். இறைவன்கிட்ட அழுதுகிட்டே இருந்தோம்னா எதை வேணாலும் வாங்கிடலாம். அழுது அழுது உருக்கத்தோட கேட்டோம் அப்படின்னா கொடுத்துருவார். அது சுயநலமாக இருக்குன்னா கொஞ்சம் லேட் ஆகும். பொதுநலம் சார்ந்து இருக்கு அப்படின்னா பண்ணிடுவார். ஞானம் சார்ந்து இருக்கனால சீக்கிரம் பண்ணிடுவார். ஒரு ஐயா திருப்பூர்ல இருந்து முத கேள்வி கேட்டிருந்தார்ல, அதுதான் முத ஆசிரமத்துல நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு ஐயா வந்திருந்தாரு. உலக மக்களே வந்து உங்களை தேடுது ஞானம் பெறறதுக்கு. ஆனா திருப்பூர் மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு எனக்கே ஒரு நான் இந்த இடத்த வந்து எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் பண்ணி பல விஷயங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனா ஒரு அன்னதானம் கொடுக்கும்போது ஒரு மோட்டார் பைக்ல ஒரு தம்பி வேகமா வந்தாரு, நல்லா உடுத்தி இருந்தாரு. நீங்க ஃபவுண்டேஷன் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. அப்புறம் கார்டு கொடுத்தோம். உடனே அன்னதானம் அதுக்கு ஒரு டொனேஷன் அனுப்பிட்டாரு. அந்த வகையிலயும் திருப்பூர்ல மக்கள் இருக்காங்க. ஆனா இது வந்து சின்னதா இருக்குன்னு சொல்றேன் நான். இது வந்து இப்ப நம்ம மலேசியாவுல பெருசா பண்ணணும், அங்க பண்ணணும், இங்க பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா திருப்பூர்ல வந்து நீங்க இருக்கீங்க, ஆசிரமம் இருக்கு, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும் போது அது வந்து ஒன்னும் பெருசா பண்ணலாமே. இல்ல மேட்டர் என்ன அப்படின்னா வெளிப்படையாவே சொல்றேங்க. இப்ப நான் ஆசிரமத்துல இருக்குன்ற நியூஸ் அபிஷியலா வெளியில போச்சுன்னா நம்ம ஆசிரமம் பத்தாது. குறைஞ்ச 2000-3000 பேர் வந்துருவாங்க. 2000-3000 பேர் எங்க உட்கார வைக்கிறது? நம்ம எங்க நம்ம அவங்களை உபசரிக்கிறது? சோ அதனால மேக்சிமம் நான் ஆசிரமத்துல எப்ப இருப்பேன், என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில் மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆசிரமத்துக்கு வரணும், பங்கெடுக்கணும், சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்ல கலந்துக்கணுன்றவங்க நிறைய பொதுமக்கள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, அண்ணனை பார்க்கணும், மகாவிஷ்ணுவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவரோட உபதேசத்தை கேட்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால நான் மேக்சிமம் அவைலபிள் இல்லை அப்படின்ற தெரிய அந்த ஒரு காரணத்தினால அவங்க சரி ஓகே அப்புறம் வந்துக்கலாம், அவர் எப்ப இருக்கிறாரு அப்ப வந்துக்கலான்றதுனால கொஞ்சம் கூட்டம் வராம இருக்கு. மற்றபடி நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுட்டா நிச்சயமா கூட்டம் வந்துடும். எல்லாத்துக்குமே தெரியுமே, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அட்ரஸ் கூகுள்ல போட்டாவே கூகுள் மேப் லொகேஷனோடய வந்துருது. குளத்துப்பாளையம், அணைப்புதூர், அவினாசி பக்கத்துல வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கேட்டீங்கன்னா யாரு கேட்டாலுமே வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்ப வேணாலும் ஃபவுண்டேஷன்ல நீங்க வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அங்க நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ், உங்களோட ஆக்டிவிட்டிஸும் தாராளமாக. அதே மாதிரி ஒரு ஐயா வந்திருந்தாரு, அவரும் சில விஷயங்களா பண்றாரு. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கேள்விப்பட்டவனே நம்ம இன்னும் வந்து நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், சேர்ந்து ஒன்னும் பெருசா செய்யலாம் அப்படின்றவங்களும் இருக்காங்க. பார்த்தோம். நிச்சயம். ஸோ அடுத்த கேள்வி, அண்ணா மற்றவங்க தூங்கும்போது விடியற் காலையில விளக்கு ஏற்றி தியானம் செய்யலாமா? நிச்சயமாக செய்யலாம், தவறே கிடையாது. தொடர்ந்து தியானம் பண்ணுங்க. அடுத்து அழிவில்லா ஆட்சியாளர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, கருணையை பின்பற்றுவர் பலரால் வள்ளலார் பெற்ற நிலையை அடைய முடியவில்லையே ஏன்? எடுத்துக்காட்டு வேலைக்காரன் சித்தன், மலேசியா பெருமாள் ஐயா. வெரி சிம்பிள். ஒருத்தங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒருத்தவங்களோட வெளித்தோற்றத்தை பார்த்து நம்மால் வந்து கணக்கெடுக்கவே முடியாது. இப்ப வேலைக்காரன் ஐயாவாக இருக்கட்டும், பெருமாள் ஐயாவா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து மிக உயர்ந்த நிலையை வந்து அடைஞ்சிருக்காங்க. பட் வள்ளலார் மாதிரி ஒளி உடலா கரைஞ்சு போனோம் அப்படின்னா அதுக்கு இன்னும் அதிகமான கருணை தன்மையில நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலையை வந்து நிச்சயமாக வந்து இருக்கிறது. அதுக்காக எல்லாரும் ஒளி உடல் தான் உச்சகட்டம்ன்ற நோக்கி நம்ம போனாலும் கூட ஒளி உடல் கிடைக்கலனா கூட பிறப்பு இறப்பற்ற மரணமில்லா பெருவாழ்வு நிலையை நம்மளால வந்து ஈஸியா அடைஞ்சிட முடியும். ஸோ இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் ஒன்றே ஒன்றுதான். வெளி தோற்றத்தை பார்த்து அவங்க அந்த நிலையை அடையல நம்ம கணிச்சிடவே முடியாது. மனித நிலையிலேயே இருப்பாங்க, ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருக்கும், ஒண்ணுமே பேசாத மாதிரி இருக்கும், ஞான சம்பந்தமா பேசவே மாட்டாங்க. ஆனா உணர்வு நிலையில மிக உயர்ந்த நிலையில இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க ஜீவன் முக்தி அப்படின்ற நிலையில தான் இருப்பாங்க. நினைத்து பார்க்க முடியாத நிலையை வந்து அடைஞ்சிருப்பாங்க, அதை வெளிப்படுத்த மாட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால நம்ம டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்ன்ற மாதிரி வெளியே இருக்கக்கூடிய தோற்றத்தை பார்த்து அந்த புக்கை நம்ம ஜட்ஜ் பண்ணிடவே முடியாது. ஸோ மிக உயர்ந்த நிலையை வள்ளலாரை பின்பற்றி அடைஞ்சவங்க பல லட்சம் பேர், பல ஆயிரம் பேர்ல பல லட்சம் பேர் அடைஞ்சிருக்காங்க. வள்ளலார் மாதிரியே ஒளி உடல் அடைஞ்சவங்களும் பல்லாயிரம் பேர் இருக்காங்க. நமக்கு தெரியல, இன்னும் பேர் வந்து தெரியல. ஒளி உடல் அடைந்த ஏகப்பட்ட மகான்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க, நமக்கு தெரியவில்லை. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கருணையில இருக்கும்போது உயர்ந்த கட்ட நிலையை எளிமையாக அடைய முடியும். நீங்க கேள்வி பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. மலேசியாவில் ஜோஹோர்ல வந்து இப்பொழுது வந்து பரம்பொருள் யோகம் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி தாமன் காயா 2ல வந்து ஆரம்பிச்சாச்சு. ஆமா, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சென்டர் ஓபன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 8:30 மணிக்கு தியான வகுப்பும், ஒரு திங்கட்கிழமை 7:30 மணிக்கு வந்து யோகா வகுப்பு வந்து
பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த கட்டம் நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா செய்யலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜோஹர் வாழ் மக்கள் இது வந்து முழுமையா பயன்படுத்திங்க. மிகச்சிறப்பு. நாய் பிறக்கும் போதே சக்தி எப்படி கிடைக்கிறது? நாம் பிறக்கும் போதேவா, நாய் பிறக்கும் போதேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னே ஒண்ணும் புரியல. ஆட்டோ ராஜேஷ் குழப்பி விடுறீங்களே ராஜேஷ், ஒண்ணும் புரியல என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு. சரி, அடுத்த கேள்விக்கு போறேன். சுதர்ஷன் சிஏ கேட்டிருக்கீங்க. அண்ணா, புருவ மத்தியில் கவனம் வைக்கும்போது சில நேரம் மந்தமா இருக்க மாதிரி இருக்குன்னா நான் சரியா தான் பண்றேனா அப்படின்னு ஒரு கேள்வி. கரெக்டா தான் பண்றீங்க. மந்தமா தான் இருக்கும். அது காரணம் மந்தம் இல்ல, போதை நிலை. போதை நிலைன்னா என்னன்னா யோக போதை நிலை. அதாவது விழிப்புணர்வு நிலையில இருக்கீங்கன்னா ஃபுல் கான்சியஸா இருப்பீங்க. அப்படியே ஒரு மந்தமா இருக்கிற மாதிரியே இருக்கீங்கன்னா அதுக்கு டயர்டு கிடையாது. உங்களுக்கு டயர்ட் ஆகாது. அது எந்த நிலையில உங்களை கொண்டு போனா சப்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து அது கொண்டு போகும். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம், குணங்குடி மஸ்தான் பாய்னு ஒருத்தர் இருந்தார். அகத்தியரை கும்பிட்டவர், முதல்ல இஸ்லாத்துல இருந்தவர். அப்புறம் முழுக்க முழுக்க சித்தர் நெறிக்கு கருணை நெறிக்கு வந்துட்டாரு. முழுக்க முழுக்க அவரோட கண் எப்பயுமே போதையில இருக்கிற மாதிரியே அரைக்கண்லேயே அரைக்கண் விழிப்பு நிலைம்பாங்க, அந்த நிலையிலேயே இருக்கும். காரணம் என்னன்னா அந்த புருவ மத்தி கவனம் வைக்கும் போது அது ஒரு கட்டத்துக்கு மேல பல கெமிக்கல் ரியாக்ஷனை பண்ணி அந்த அமிர்தம் சுரக்கக்கூடிய அந்த லெவலுக்கெல்லாம் ஃபியூச்சர்ல கொண்டு போகும். ஸோ அதனுடைய ஆரம்ப காலகட்டம் மந்தமா தான் இருக்கும். விடாம பயிற்சி பண்ணுங்க, நல்ல நிலை தான். அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிவகுமார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. தியானம் பண்ணும்பொழுது நெற்றியில வந்து சில எறும்பு ஊறுற மாதிரி இருக்கு. நல்லதுதான். அதெல்லாம் உணர்வு நிலை. ஆத்மா டான்ஸ் ஆடும் உள்ளுக்குள்ள இருக்கிறது. சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஆற்றல் மேல் நோக்கி எழும். உள்ளுக்குள்ள அந்த வெப்ப காற்று, உஷ்ண காற்று பரவும் போது அந்த சின்ன சின்ன அந்த மாறுதல்கள் அரிக்கிற மாதிரி இருக்கும், சொரியிற மாதிரி இருக்கும், டக்குன்னு எறும்பு ஏறுற மாதிரி இருக்கும், டக்குன்னு ஒரு பிளிஸ்ஸுக்கு போவீங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நார்மல் தான். இதை பத்தி எதுவும் யோசிக்க தேவையில்லை. இதெல்லாம் கடந்து அடுத்த கட்டம் போகணும். அனுபவங்களை ஆராய்ச்சி பண்ணாம அனுபவிச்சுட்டு விட்டுட்டு அதை அங்கேயே விட்டுட்டு அடுத்த கட்டம் வாட் நெக்ஸ்ட்னு போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அடுத்து தவம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேதாஜி கேட்டிருக்கீங்க. கண்ணை மூடி புருவ மத்தியத்துல இருந்து வேண்ட மாதிரி வேண்டுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, வாய் வேண்டக்கூடாது, மனம் வேண்டணும். புருவ மத்தியத்துல இருந்து வேண்ட மாதிரி வேண்டுங்க. உங்களுக்கு வேண்டும் என்பது நிச்சயமாக கிடைக்கும். தியானம் செய்து முடித்தவுடன் அல்லது தவம் செய்து முடித்தவுடன் கண்களை மூடி வாயிலில் வேண்டாமல் புருவ மத்தியத்திலிருந்து மனம் வேண்ட மாதிரி வேண்டுங்க. ஏன்னா மனம் ஒருநிலைப்பட்டு இருக்கும் போது என்ன கேட்டீங்கன்னாலும் சீக்கிரம் கிடைக்கும். ரெகுலரா அதே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் கிடைச்சிடும். அதான் ரகசியம். அடுத்து ஆனந்தி கேட்டிருக்கீங்க, இஸ் இட் கம்பல்சரி டு டேக் பாத் பிஃபோர் டூயிங் மெடிடேஷன் இன் பிரம்ம முகூர்த்தம் கேட்டிருக்கீங்க. அவசியம் இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கீங்கன்னா குளிக்கணுன்ற அவசியம் இல்லை. வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மட்டும் நீங்கள் தாராளமாக மெடிடேஷன் அமரலாம். ப்ரஷ் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேடு ஸ்மெல் வராமல் இருக்க மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஃபீல் கிடைக்க ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இமீடியட்டாக பயிற்சியில் அமரலாம். சித்தர்கள் அன்னைக்கு என்ன டெய்லி என்ன குளிச்சுட்டா இருந்தாங்க, குளிக்காம தான் டெய்லி பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ குளியல் என்பது அவசியம் வந்து கிடையாது. குளிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளோதான். அது ஒன்றும் பாவம் கிடையாது. படைப்பின் வீண் விளையாட்டு எதற்கு அண்ணா? சரண்யா ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் கேட்டிருக்கீங்க. படைப்பின் வீண் விளையாட்டு தன்னை உணரணும். தன்னை உணரணும்னா என்ன? தான் என்ற ஒன்றே இல்லை, தான் என்ற ஒன்று இல்லாமல் அப்ப தானாக நின்று விளங்குவது எல்லாமே இறைவன் உணர்வதற்காக இத்தனை விளையாட்டு. அதை ஏத்துக்க ஒவ்வொரு டைமும் 24 மணி நேரம் இருக்குன்னா 24 மணி நேரமும் நான் இறைவன் தான், இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் இறைவன் தான். நீ எத்தனை டைம் நினைக்கிறீங்க? மறந்துடுது இல்ல. அப்ப மறந்து போகுதுன்னா மறுபடியும் அடுத்த பிறவி எடுக்கணும். அதே நினைவுல இருக்கிறதுக்காக தான் இந்த பிறவி. ஏன்னா இந்த உண்மையை உணராம நம்ம அகங்காரத்தின் பிடியில வந்ததுனாலதான் இந்த பிறவி, இந்த மாய வாழ்க்கை. உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த பிறவியின் சுழற்சியிலிருந்து நாம் தப்பித்து விடலாம். அடுத்து திலீப் குமார் டி கேட்டிருக்கீங்க, ஹவு டு பி ஹாப்பி பிரதர்? ரொம்ப பெரிய கேள்வி, சிம்பிளா கேட்டீங்க. அது நான் ரொம்ப பெரிய பதில ரொம்ப சிம்பிளா வந்து சொல்லிடுறேன். எல்லா உயிர்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நீங்க நினைங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இவ்வளவுதான். இதைதான் நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவரும் அந்த கேள்வி கேட்டிருக்காரு, நீங்களும் பதில் சொல்றீங்க. இப்ப நான் ஏன் வந்து இந்த பரம்பொருள் யோகம் இதை பத்தி செய்யணும் அப்படி ஒரு உந்துதல் வந்திருக்குன்னா, அந்த ஆத்மாவுக்கு ஒரு திருப்தி கொடுக்கும். அது அடுத்த நிலைக்கு போட்டுமே அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து இப்போ ஒரு பயிற்சி நடக்குது. நான் ஏன் இன்னைக்கு இவ்வளோ ஒரு ஆர்வமா இதை செயல்படுத்துறேன்னா, அந்த ஆன்மா சந்தோஷம் அடையும் போது என்னோட ஆன்மா சந்தோஷம் அடையும். ஸோ அதனால இது வந்து ஒரு குரு சேவை. நீங்க இதை சொன்னதே இல்லை, பயிற்சி ஆளை கொண்டுட்டு வாங்கன்னு. எனக்கே தோணுது இது வந்து ஒரு குரு சேவை, இதை நம்ம செய்யணும், நிறைய ஆத்மாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும். என்னைக்காவது ஒரு வகுப்புலயாவது சொல்லியிருக்கேன், இந்த வகுப்பு நீங்க கத்துக்கிட்டீங்க, அடுத்த வகுப்புல இன்னும் 10 பேரை கூட்டிட்டு வாங்கன்னு ஏதாவது வகுப்புல சொல்லி இல்லை? அப்படி இல்லை. உண்மை எப்படி இருக்கும் என்றால், உண்மையா இருக்கு பலன் அடைகிறாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே ஆளை கூட்டு வரப்போம். நம்ம என்ன தனியா சொல்லிதான் கூட்டு வர போறாங்களா? அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருப்பீங்க.
நான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரஷனை தான் அது கொண்டு வரும். ஏன்னா வேணும், 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 வேணுன்ற வேகத்துல போகும்போது நிம்மதியை இழந்து விடுவீர்கள். பிற உயிர்களின் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் என்று வாழ ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் உங்களுக்குள் அது கோர தாண்டவம் ஆடாது. நீங்க பார்ப்பீங்க. நினைச்சு பார்க்க முடியாத ஆனந்தத்துக்கு போயிடுவீங்க. இந்த வீரம் படத்துல கூட சொல்லுவார்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நம்ம வீரம் படமா ஏதோ ஒரு படம், ஐ மீன் வீரம் படம் தான் நினைக்கிறேன். நம்ம சுத்தி இருக்கிறவங்கள நம்ம சந்தோஷமா பார்த்துக்கிட்டா நம்மள மேல இருக்கிறவங்க சந்தோஷமா பார்த்துக்கலாம். ரொம்ப உணர்ந்து எழுதியிருக்காங்க அந்த டயலாக்ல. சில விஷயங்கள் நீங்க வந்து இந்த ஜோஹர் மாநிலத்துல இந்த சென்டர் நீங்க வெளிநடத்துங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லும் போது எதுவும் கேள்வி ரெண்டாவது வராது. ஆனா அது பயணம் பண்ணும்போது எனக்கு விளங்கிருச்சு. ஓ, அதுக்கு தான் நீங்க சொன்னீங்க, இதுதானே அது. ஏன்னா மக்கள் வந்து என் மேல அந்த நன்றி, அது அன்பு காட்டும் போது தான் விளங்குது. ஓ, இதுதான் நீங்க அன்னைக்கு சொன்னீங்களான்ட்டு. ஸோ அதுதான் நான் திருப்பி ஒரு தாழ்மையான கேட்டுக்கொள்கின்றேன். பயிற்சிக்கு வரும்போது நீங்க வரலாம். ஒன்னொன்னு, மத்த ஆன்மாவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அவங்களையும் கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த ஆன்மாவும் சந்தோஷப்படும் போது அதை நம்ம பார்க்கும் போதுதான் அதோட சிறப்பே இருக்கு. சிறப்பு தான் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்ற மாதிரி உங்களுக்குள் உணர்ந்த அந்த சத்தியத்தை மற்றவர்களும் உணர வேண்டும் என்று நினைக்கும் போது என்கிட்ட கூட்டிட்டு வந்தாலும் ஓகே, இல்ல அந்த விஷயத்தை நீங்க அப்படியே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் ஓகே. அந்த உயிர் பலனடைந்தால் அதை விட சந்தோஷம் நமக்கு வேற எதுவும் கிடையாது. அடுத்து அசோக் குமார் கேட்டிருக்கீங்க, ஏதோ குழப்பமா கேட்டிருக்கிறாரு, புரியல. சரி, அடுத்ததுக்கு போவோம். சாய் கேட்டிருக்கீங்க, நான் ஒரு குடும்ப தலைவி, கடவுள் நிலையை அடைய முயற்சிகள் எடுத்திருக்க அப்போ நான் பணத்தை பத்தின எண்ணங்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாது? 100% குடும்ப தலைவியாக இருக்கும்போது குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், குடும்ப பொறுப்புகளை பார்க்க வேண்டும். பணம் சம்பாதிப்பதில் எந்தவித தவறும் இல்லை, பல டைம் சொல்லிட்டேன். பட் அது சுயநலத்துக்காக மட்டும் பயன்படுத்துவேன்னா இப்ப பிரச்சனை. நல்லா சம்பாதிங்க, சிறப்பா சம்பாதிங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கங்க. பட் குடும்பம் மட்டும் இல்லாம கஷ்டப்படக்கூடிய தேர்ட் பர்சன்ஸையும், மற்றவர்கள் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உதவுறதுக்கு உண்டான வேலையும் அந்த வழியும் நம்ம பார்க்கணும். எதிர்பார்ப்பு இல்லாமல் பிற உயிர்களுக்கு உதவி செய்ய கத்துக்கங்க. குடும்ப தலைவியை தாண்டி இறைவன் என்ற தன்மைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். அதுதான் நானும் என்ன நினைச்சிருக்கேன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் பாய்க்கணும். ஆனா காடியில இருந்து இப்ப இறங்கணும்னு ஆள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அந்த நிலைக்கு போகணும்னு சொல்றேன். தவறே இல்லைன்ற. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறதுல எந்த தப்பு? பென்ஸ் கார் வாங்குறதுல என்ன தப்பு? பட் பென்ஸ் கார்ல தான் போவேன், வேற எதுலயும் போக மாட்டேன்றது தப்பு. பென்ஸ் கார்லயும் படுக்கணும், ரோல்ஸ் ராய்ஸ்லயும் படுக்கணும். முடியலையா குப்பை தொட்டிட்டு போய் படுறானாலும் படுக்கணும். அதுதான் நல்ல நிலை. பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்துன்னா என்ன, பணத்தை தூக்கி ரோல்ஸ் ராய்ஸ்ல போட்டாலும் படுத்துக்கும், குப்பை தொட்டில போட்டாலும் படுத்துக்கும். அதான் பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் தின்று நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெரிந்தவரே. எதை வேணா யூஸ் பண்ணி எங்க வேணா இரு, ஆனா இது இருந்தா மட்டும்தான் இருப்பன்னு இருக்காதுங்கிற. பட்டினத்தாரோட சொத்து மதிப்பு 7 லட்சம் கோடி அப்பவே. அதுல கொஞ்சம் தான் வேல்யூ பண்ணாங்க, பாதி வேல்யூவே பண்ணல. இப்ப இந்த காலத்துல கணக்கு பண்ணா எங்க இந்த காலத்துல 7 லட்சம் கோடி எவ்வளவு பெரிய வேல்யூ. அப்ப அந்த காலத்துல என்ன? உண்மையை உணர்ந்தால் அனைத்தும் சமம் தான் என்பது புரிந்துவிடும், மாற்று கருத்துல. அடுத்து சுதர்ஷன் கேட்டிருக்கீங்க, வலது பக்கம் சுவாசம் போக என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப சிம்பிளான கேள்வி. வலது காலை தூக்கி இடது கால் மேல போட்டீங்கன்னா வலது பக்கம் சுவாசம் போகும். இடது பக்கம் சுவாசம் போகணும்னா இடது காலை தூக்கி வலது கால் மேல போட்டீங்கன்னா இடது பக்கம் சுவாசம் போகும். கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 1 மினிட்ல இருந்து 2 மினிட் ஆகும். பட் சுவாசம் மாறிடும், கவனிச்சீங்கன்னா தெரியும். இதுக்கு பேரு சரக்கலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரக்கலை அப்படின்னா சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான். இந்த கரெக்டா எந்த நேரத்துல எந்த கலையை பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது பயிற்சி பண்ண உங்களுக்கு தானாவே புரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போக முடியும். சசிகலா பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டிய சசிகலா. குருகடாட்சம் நல்லதே நடக்கும். அடுத்து ஆட்டோ ராஜேஷ் ஏதோ ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க. இந்த உலகமகா தான் நாம் எல்லோரும் மாற வேண்டுமா, இருளாக மாற வேண்டுமா, வெளிச்சமாக இல்லை இருளாக மாற வேண்டுமா? எதாவும் மாற வேணாம் அப்படிலாம் யோசிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. நீங்க எதுவா மாறணுன்றதை இறைவன் மாத்தி விட்டுருவார். இதை விட ஈஸி என்ன இருக்கு? கருணையா இருக்கணும், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கும்னு நினைங்க. வரக்கூடிய ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா தான் வரும். ஸோ எதை பத்தி யோசிக்காதீங்க. கனகராஜ் அடுத்து வந்து கேட்டிருக்கீங்க, தெய்வங்களுக்கு ஏன் பலியிடுகிறார்கள்? ஆனால் தயவு செய்து விளக்குங்கள். ஒரு சில சிறு தெய்வங்கள், அதாவது மனித நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு போகாத ஒரு சில ஆன்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தேவதைகளாக, சின்ன சின்ன சிறு தெய்வங்களாக சக்தி பெற்ற நிலைக்கு வந்து போயிடும். அந்த வம்சத்தை காக்கிறதுக்கு, குலத்தை காக்கிறதுக்கு போயிடும்.
அந்த தெய்வங்களுக்கு பவரே எங்க இருந்து வரும் அப்படின்னா, பலியிடக்கூடிய அந்த உயிர் சக்தியிலிருந்து தான் வந்து வருது. அது ஒரு சில தெய்வங்கள் கேட்கத்தான் செய்யும். ஆனால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை கருணையின் வழியில வழிபடும்போது, கருணை வழின்னா அது வந்து இஸ்லாத்துல அல்லாஹ்ன்னு சொல்றாங்க. கிறிஸ்டியானிட்டில கர்த்தராகிய இயேசுன்னு சொல்றாங்க. நமக்கு மீறிய பேராற்றல்னு சொல்லி அகத்தியர், போகர், புலிப்பாணி நம்ம இந்த மதங்களை கடந்தது தான் ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிறு தெய்வ வழிபாடுகளை மேக்ஸிமம் தவிர்த்துட்டு, கருணையில போயிருங்க. சிறு தெய்வமே உங்களுக்கு கைகட்டி நிக்கும். சிறு தெய்வத்துக்கு நீங்க வரம் குடுக்கக்கூடிய லெவல்ல நீங்க போயிருவீங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. என் குலதெய்வத்துக்கிட்ட போம்போது, குலதெய்வம் என் குடும்பத்த காப்பாத்துன்னு நான் வேண்ட மாட்டேன். அங்க போய் உட்கார்ந்துட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்ட்ட வேண்டுவேன். இறைவா இந்த தெய்வம் எத்தன வருஷமா இங்க எங்க குலத்த காக்குறதுக்கு இங்க இருக்குன்னு வந்து தெரியல. இந்த குலதெய்வத்துக்கு அடுத்த கட்டம் ஏதாவது ஒரு கட்டம் இருக்கு அப்படின்னா, அந்த பவர குடுத்து இந்த குலதெய்வத்துக்கு அருள் செய்யுன்னு உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு வருவேன் நான். எங்க குலதெய்வத்துக்கு போனா. இப்படி யாராவது பண்ணுவாங்களா? கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா தான் இருக்கும். பட் அந்த குலதெய்வத்துக்காக வேண்டுனா எப்படி இருக்கும் நீங்க நெனச்சு பாருங்க. அப்போ சிறு தெய்வங்களை, சிறு தேவதைகளை அத கேட்கறத நம்ம குடுக்கறத விட, அதுக்கு அருள் செய்யக்கூடிய லெவல்ல நம்ம மாறிறணும். அதுக்கு கருணையா இருந்தா அந்த பவர் உங்களுக்கு வந்துரும். நம்மள அப்கிரேட் பண்ணணும். ஆமா. ஆனா சிறு தெய்வங்களோ, ஒரு சில தேவதைகளோ நிச்சயமாக அந்த உயிர் பலி அந்த இதெல்லாம் வந்து கேட்கத்தான் செய்யும். ஸோ அதை தவிர்த்து விடுவது மிக, 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 மிக நல்லது. உயிர் கொலை செய்யாமல், உயிர்களுக்கு சேவை செய்வதை நோக்கமாக இருந்து பயணம் செய்வது சாலச் சிறந்தது. ஸோ இத புரிஞ்சுட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்களும் ரொம்ப டயர்ட்டா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். சென்னையிலேருந்து டிராவல் பண்ணி வந்து. என்ன பண்றது? டிராவலிங்லயே வாழ்க்கை போகுது. ஏன்னா இந்த சத்தியத்தை இந்த உடல் இருக்கும்போது, கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்கும்போதே இன்னும் நெறைய விஷயத்த கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்றதால, இன்னொரு 10 நிமிஷம் இருப்போம். ஏன்னா நெறைய பேர் வந்து இன்னைக்கு தான் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நெறைய கேள்விகள் கேட்கறாங்க. ஸோ அதுக்கு பதில் சொல்லிடலாம்னு நெனைக்கிறேன். எக்ஸ்பிளைன் அபவுட் ரெய்கி எனர்ஜி. ரெய்கி எனர்ஜி ஒரே எனர்ஜி தான். எனர்ஜில மாற்று கருத்தெல்லாம் இல்ல. அந்த நம்பிக்கை அந்த அந்த எனர்ஜிய உங்களுக்கு எடுத்து குடுக்குறதுக்கு ஒரு குரு அங்க இருப்பாங்க. ரெய்கியோட குருன்னு ஒரு மிக சிறந்த குரு வந்து சூட்சும ரீதியா இருப்பாங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு எனர்ஜி ஹீலிங்ல நெறைய பிராணிக் ஹீலிங் இருக்கு. நெறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஒரு சில மெத்தட ஒரு சில குருமார்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க சூட்சும ரீதியா இருந்து அந்த வழியா நீங்க போம்போது உங்களுக்கு பிளஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில ரெய்கின்றது ஒரு அற்புதமான ஆற்றல். ரெய்கி எனர்ஜி மூலியமாக பல நோய்களை குணப்படுத்த முடியும். பட் அது தொழிலாக செய்தோம்னா, நமக்கு கர்மா ரீதியாக நெறைய பாதிப்பு வரும். ஸோ ரெய்கி கத்துக்கிறது தப்பில்ல. ரெய்கி கத்துக்கிட்டு நம்மை சார்ந்தவங்களுக்கு வந்து ஹீல் பண்ணலாம். ரெய்கின்றது ஆரம்ப கட்ட லெவல். பரம்பொருள் யோகம், மற்ற யோக வகைகள், இப்ப கிரியா யோகம், குண்டலினி யோகம்லாம் உச்சகட்டம். ஹையஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வைத்தியத்துல 3 வகை இருக்கு. தேவ வைத்தியம், அசுர வைத்தியம், இறை வைத்தியம் 3 வைத்தியம் இருக்கு. தேவ வைத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த சித்த மருத்துவம் இந்த மாதிரி ரூட் காஸ போய் சரி பண்ணும். மருந்து மூலிகைகள்ல வந்து சரி பண்ணும். இது தேவ வைத்தியம். அசுர வைத்தியம். அசுர வைத்தியம்னா அப்போதைக்கு சரியாகிற மாதிரி இருக்கும். பட் வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த ப்ராப்ளம் வந்து கியூர் ஆகாது. நான் எதை பத்தி பேசுறேன்னு இப்ப உங்களுக்கு தெரியும். விளங்கிருச்சு. புரிஞ்சிருச்சா? ஆரம்பத்துல சரியாகிற மாதிரி தெரியும். ஆனா முழு குணம் வந்து அது வந்து படுத்தாது. டெம்பரரி ரிலீஃப். அது வந்து அசுர வைத்தியம். இறை வைத்தியம் இருக்கு. இறை வைத்தியம்னா என்னன்னா, ஒண்ணு எதுவுமே தெரியல. போய் கைய வச்சீங்கன்னா குணமாயிரும். அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா, எனர்ஜி செயல்படும். பிரபஞ்ச ஆற்றலே அந்த இடத்துல செயல்படும். கர்மா ரீதியா இருந்தாலும் மாற்று கருத்து மாறும். நீங்க வந்து உடல் ரீதியா பிரச்சனை இருந்தாலும் மாறிடும். அதான் இறை வைத்தியம். ஸோ இந்த யோக பயிற்சிகள்லாம் செஞ்சு நீங்க நடமாடும் எனர்ஜி ஃபோர்ஸாவே மாறிடுவீங்க. அந்த லெவல்ல எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நினைச்சு பார்க்க முடியாத ஆற்றல் நிலையில இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் கேட்டதுனால சொல்றேன். நான் ஒருத்தங்க தலையில கை வைக்கிறேன். மயக்கம் போட்டுலாம் கீழ விழுந்திருக்காங்க. நோட் பண்ணிருக்கீங்களா? இருக்கு. நெறைய இருக்கு. தலையில கை வைக்கிறேன். கண்ணு தொறக்க முடியாம ரொம்ப நேரம் உட்கார்ந்தவங்களா இருக்காங்க. இதுக்கெல்லாம் நாங்க பயந்துருக்கோம். இவங்க எழுந்திருக்கலாம் திருப்பி என்ன ஆகும்? கொஞ்சம் காசு குடுத்துடுறாங்க. அவங்க திருப்பி எழுந்திருக்க முடியலன்னா என்ன ஆகும்? பயிற்சியில ஆகிறது உச்சகட்டம். நார்மலா ஒருத்தங்கள பிளஸ் பண்ணுவோம்ல. கண் கலங்கி நிக்கிறது, கண்ணு ஹீட் ஏறி ஒரு மாதிரி ஆகுறது, அப்புறம் அந்த போதையில இருந்து வெளியில வர முடியாம இருக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, தொடர்ச்சியான பயிற்சி நாம் செய்யும் போதோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான கருணையில இருக்கும் போதோ, நீங்க வந்து ஸ்தூல தேகத்திலிருந்து சூட்சும தேகமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருப்பீங்க. அப்படின்னா என்னன்னா, உங்க பாடி ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிட்டே போகும். இது எப்படி ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேல, இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமா இருக்காது. ஆனா அதே பாட்டு அந்த சூட்சும தேகத்துக்கு போகும்போது அவ்வளவு இன்பமா இருக்கும். என்னடா இந்த பாட்டு இவ்வளவு சுகமா இருக்கு அப்படின்னு இருக்கும். இப்போ நார்மலா ஒருத்தங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த முன்னாடி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நல்லா இருக்கு அப்படிதான் கேட்பீங்க. சூட்சும தேகமா மாற மாற சும்மா நார்மலா யாராவது பேசினா கூட, என்னங்க இப்படி பேசுறீங்க?
ஐயோ என்னங்க இவ்வளவு அழகா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ரசனை தன்மை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும், ரொம்ப ஆழமா போயிடும். எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த அந்த உணர்வு நிலை வந்து ரொம்ப பீக்ல இருக்கும். அப்போ நார்மலா ஒருத்தவங்கள தொட்டா கூட உணர்வு நிலை இல்லாதது அந்த நிலையில இருக்கும்போது தொட்டீங்கன்னா இன்னும் இவ்வளோ ஃபீல் ஆகுது அப்படிம்பாங்க. இன்னும் இவ்வளோ இன்பமா இருக்கு அப்படிம்பாங்க. ஒரு சில இன்னும் சூட்சும தேகமா நீங்க மாறிட்டு போக 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 என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி 2யும் உணர ஆரம்பிச்சிருவீங்க. பாசிட்டிவா, நெகட்டிவா, ஏதாவது ஆன்மா ஏதாவது இருக்கா, ஒரு ஆனந்த நிலைக்கு போயிருவீங்க. ரொம்ப எனர்ஜி அதிகமாயிருச்சுன்னா கீழே உருண்டு பிறண்டு கதற ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அது இருக்கக்கூடிய மொத்த பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்குள்ள ஏறுனதுல வெளியில பாக்குறவங்களுக்கு அழுகிற மாதிரி தெரியும். இன்னும் இப்படி அழுகிறாரு, ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆனந்த நிலையில அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆன்மாவோட அழுகு அது. அது ஆன்மாவோட உருக்கம். அது பிளிஸ்ஸுக்கு போயிருவான். காரணம் என்னன்னா உச்சகட்ட பயிற்சி நிலைகள் செய்யும் போது ரெய்க்கியெல்லாம் கடந்த நிலைக்கு போயிருவீங்க. அப்ப என்னன்னா நீங்க நடமாடும் எனர்ஜி ஃபீல்டாவே நீங்க வந்து மாறிடுவீங்க. எப்ப நடமாடும் எனர்ஜி ஃபீல்டா மாறிட்டீங்களோ அப்ப அந்த இறை வைத்தியம்ன்றது நடந்துரும். அதனாலதான் சாதாரண மனிதன் அந்த தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்டு விடுகிறான். இது எல்லாத்துக்கும் சாத்தியம். இதை பெருசா பார்க்காதீங்க. பல தடவை நாங்க உணர்ந்திருக்கோம். ஆமா, போதும். ரொம்ப கூட்டத்துல கட்டுச்சோ தவுக்காதீங்க. மேட்ரு இப்போ நான் சொல்ல வர மேட்ரு என்ன அப்படின்னா, மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் இது சாத்தியம். ஒருத்தன் ஒரு நிலையை அடைஞ்சிட்டான் அதை பார்த்து பிரம்மாண்டமா நினைக்காதீங்க. ஒவ்வொருவருக்கும் சாத்தியம். கருணை நிலையிலிருந்து பயிற்சி பண்ணா எல்லாத்துக்கும் இது சாத்தியம். நீங்களும் இறைவன் ஆகலாம். ஆனா அந்த திமிரும் அகங்காரம் வரக்கூடாது. சோ ரெய்கி ஒரு நிலை, நல்ல நிலை. அதை விட உயர்ந்த நிலைகளை உச்சகட்ட தவ பயிற்சிகள் செய்யும்போது உங்களால் அடைந்து விட முடியும். மாற்று கருத்தே இல்லை. பரம்பொருள் யோகம் எந்த யோக பயிற்சி செஞ்சாலும் ரொம்ப அசால்ட்டா அந்த நிலையை நீங்க நினைச்சீங்கன்னாவே ஒருத்தவங்களை ஹீல் பண்ண முடியும். அந்த நிலைக்குலாம் 100% வந்து போக முடியும். நிறைய இப்போ உங்களுக்கே அனுபவம் இருக்குல்ல, பல பிரச்சனைகள் வந்து பல வியாதிகள் வந்து வந்திருக்காங்க. அந்த வியாதிகள் வந்து பல வியாதிகள் வந்து குணமாயிட்டு வந்து போயிருக்கு இல்லையா? ரொம்ப விளக்கமா நம்ம சொன்னோம்னா ரொம்ப வேற மாதிரி போக முடியும். மலேசியால ஒரு ஐயா இருக்காரு, 72 வயசு. ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன், தாயுமானவர். என்கிட்ட பிளேசிங் கேட்டுட்டு இருக்காரு, ஒரு பிளேசிங் பண்ணீங்கன்றாரு. எனக்கும் தெரியல. நான் அது உங்ககிட்ட அடுத்த தடவை கூட்டிட்டு போய் தான் அது கொஞ்சம் சரி செய்யும். யாரு இது பிளேசிங் பண்ணாலும் சரியாகும். நல்ல சிந்தனையோடு, நல்ல நிலையோடு, உருக்கமான எண்ணத்தோடு இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு பிளஸ் பண்ணுங்க. அது நீங்க பிளஸ் பண்ண மாட்டீங்க. அந்த உருக்கத்தோட பண்றீங்களா இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு, இறைவன் பண்ணிடுவார் உங்க மூலியமா. நீங்க பண்ணல பிளஸ்ஸிங், இறைவன் தான் பண்ணிருப்பாரு. எண்ணத்தை மட்டும் நீங்க விதைக்கிறீங்க, அந்த உயிர் நல்லா இருக்கணும், இறைவன் பிளஸ் பண்ணிடுவார். இவ்வளவுதான் மேட்டர். கிளியர்? மகிழ்ச்சி. தென் பிரவீன் கேட்டிருக்காப்ல, ஆனா உணவில் வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது என்று சொல்கிறார்கள், அதற்கு ஏதாவது காரணம் உண்டா? இது நாம் செய்யும் தியானம், யோகம் போன்றவை செய்யும் போது பாதிப்பு ஏற்படுத்துவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. பூண்டு, வெங்காயம் மருத்துவ ரீதியாக மிக சிறந்த குணம் உடையது. அதுல மாற்று கருத்தே இல்லை. பட் யோகம் தவம் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா காம உணர்வை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். பொதுவாவே ஹீட் பாடி. இதுல யோக பயிற்சி பண்ணீங்கன்னா சுத்த உஷ்ணம் அதிகமாகி ஹீட் எல்லாம் முதல்ல மூலாதாரத்துல தான் போய் உட்காரும். மூலாதாரத்துல எப்ப ஹீட் போய் பயிற்சி பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். ரெகுலரா பயிற்சி பண்ணாங்கன்னா கம்பல்சரி தெரியும். கட்டுப்படுத்த முடியாத காம உணர்வு அதிகமாகும். போதா குறைக்கு இதுல பூண்டு வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? மலேசியாவிலும் சிலருக்கு இருக்கு அந்த பிரச்சனை. எல்லாருக்குமே அதை நான் கிளியரா சொல்லி தான் பயிற்சியை கொடுக்குறேன். எல்லாம் நடக்கும், கடந்து போய் தான் ஆகணும். அதுல பூண்டு வெங்காயம் கம்மி பண்ணிக்கும் போது நமக்கு கம்ப்ளீட்டா அப்பயும் காம உணர்வு கம்மியாகுதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு கம்மியாகும். இது எப்ப நியூட்ரல் ஆகும்னா ரெகுலரா பயிற்சி பண்ணி இந்த ஒரு ஒரு அருவாள் செய்யணும்னா என்ன பண்ணுவீங்க? நல்லா ஹீட் ஏத்துவீங்க, தண்ணியில காய வைப்பீங்க, அப்புறம் தட்டுவீங்க, மறுபடியும் ஹீட் ஏத்துவீங்க, தண்ணியில காய வைப்பீங்க, தட்டுவீங்க, மறுபடியும் ஹீட் ஏத்துவீங்க, தண்ணியில காய வைப்பீங்க, தட்டு. அப்பதான் ஷேப் கிடைக்கும். அந்த மாதிரி காம உணர்வு அதிகமாகும் போது கொஞ்ச நாள் பயிற்சியை கம்மி பண்ணிட்டு நியூட்ரல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பயிற்சி கண்டினியூ பண்ணும். மறுபடியும் காம உணர்வு அதிகமாகுது, பயிற்சி இந்த மாதிரி விட்டு 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 பண்ணும்போது அது அந்த நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்து வந்துடும். பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறவங்களா இருந்தா இது வழி, கல்யாணம் பண்ணவங்களா இருந்தா உங்களோட பார்ட்னர் கிட்ட உங்களுடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடும் போது அது வந்து நியூட்ரல் ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி எடுத்துக்கிறவங்க, சிவானந்த பரமஹம்சர் ஞானபிதா தகப்பன் இதை ரொம்ப அருமையா சொல்றாரு. தயவு செய்து ஆண் பெண் இருவரும் வந்து கல்யாணம் பண்ணவங்க பயிற்சி வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்ப ஆண் நல்லா பயிற்சி பண்றாரு, பெண் நல்லா பயிற்சி பண்ணலன்னா கூட உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை வந்து அது ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அதனால தயவு செய்து ஆண் பயிற்சி வாங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு பெண்ணையும் கூடயே கூட்டிட்டு வந்து பயிற்சி வாங்க வைக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா இவங்களோட யோக உடல் உஷ்ணம் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட உடல் உஷ்ணம் வேற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் இணையும் போது வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக சில பல மாற்றங்களையும் பாதிப்புகளையும் வந்து ஏற்படுத்தும். அதுக்காக உயிருக்கு போற அளவுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள், தேவையில்லாத தொந்தரவுகள், தேவையில்லாத ஹீட் சம்பந்தமான மாற்றங்கள், இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும்ன்றதுனால அதை வந்து சொல்றாங்க. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி இருவரும் வந்து தீட்சை வாங்கி பயிற்சி செய்தால் அது மிக 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 சிறப்பாக இருக்கும்.
ராஜதிலக் ராஜமோகன் கேட்டிருக்கீங்க. ஒய் காஸ்மிக் எனர்ஜி இஸ் ஹை இன் டியூரிங் பௌர்ணமி அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே மனம் என்பது சந்திரன். சந்திரன் அதிகமாக முழுமை பெற்றிருந்தாலும் பவர் ஜாஸ்தி. சந்திரன் ஒண்ணுமே இல்லாம அமாவாசையாக இருந்தாலும் பவர் ஜாஸ்தி. இன்னைக்கு அமாவாசைன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அமாவாசை அன்னைக்கு இந்த விஷயத்த பத்தி விளக்கம் கொடுக்கறத சந்தோஷப்படுறேன். ஸோ அமாவாசை, பௌர்ணமி இது இரண்டுமே மனம் சம்பந்தப்பட்டது. மனம் சம்பந்தப்பட்ட நாட்களில் எந்தவித பயிற்சி செய்தாலும் அது மாபெரும் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அதுல மாற்று கருத்தே இல்லை. காஸ்மிக் எனர்ஜி அப்படின்றது என்ன? பிரபஞ்ச சக்தின்னு அர்த்தம். பிரபஞ்ச சக்தி எப்போ உடல்ல நடக்கும்? எப்ப பயன்படுத்தப்படும்? மனம் அமைதி நிலைக்கு போனாதான் காஸ்மிக் எனர்ஜி இறங்கும். மனம் மனோகாரகன் என்பவன் சந்திரன். ஸோ சந்திரன் உச்சத்துல இருந்தாலும் மனசுல வேலை நடக்கும். மனோகாரகனாக சந்திரன் அமாவாசை அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் இந்த உடல்ல ஒரு மாபெரும் மாற்றம் வந்து நிகழும். ஆக மொத்தம் மனம் அதனுடைய தன்மை ஒன்று அதிகரிக்கும் இல்ல வலுவிளக்கும். இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு தன்மை நடக்கிறதுனால காஸ்மிக் எனர்ஜி ஈஸியா உணர முடியும். ஸோ இதுக்கு உண்டான காரணம் தான். இதுல அறிவியன் காலையிலேயே போட்டாரு குரூப்ல, அமாவாசை புருஷன்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்கன்ட்டு. இல்ல ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அந்த மன மாற்றம் என்பது ஃப்ரீக்வெண்டா அந்த ஒரு சேஞ்ச் டிராஸ்டிக்கலா இருக்கும். பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைம்ல நடக்கக்கூடிய மூட் ஸ்விங் மாதிரி ஜென்ரலாவே ஆண் பெண் இருவருக்குமே, பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண் பெண் இருவருக்குமே அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் மன ரீதியாக பெரிய ஒரு ஷிஃப்ட் இருக்கும். அது நமக்கு தெரியாது. அந்த டைம் அவங்க ஆக்டிவிட்டியை வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அடுத்து சித்ரா கேட்டிருக்கீங்க, எனக்கு குருவின் அருள் வேண்டும், குரு கிடைக்க அருள் ஆசி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல பரம்பொருளின் கருணையினாலும் குருமார்களின் அருளினாலும் எல்லாம் வல்ல தட்சிணாமூர்த்தியின் அருளினாலும் நீங்கள் விருப்பப்பட்டதின்படியே உங்களுக்கு மிக விரைவில் ஒரு நல்ல குரு அமைந்து நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த கட்ட மெய்ஞான நிலை அடைய வேண்டிய சித்ரா. குரு கடாட்சம் நல்லதே நடக்கும். பீனா கே சொல்லியிருக்கீங்க, குருவே சரணம். குருவே சரணம் பீனா, குருவே சரணம். அடுத்து ஷாலினி கேட்டிருக்கீங்க, ஹவு டு ஓவர் கம் எமோஷனல் ஃபீலிங் வென் வி ஆர் ஃபேஸிங் ஃபேமிலி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஃபேமிலின்னு இருந்தாவே பஞ்சாயத்து வரத்தான் செய்யும். ஒரு 5 பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க, ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா 4 மனம், அது 4 ஆள் கிடையாது. ஒரு ஆளுக்கே ஒரு நாளைக்கு 72,000 தாட்ஸ். 4 பேர்னா இன்ட்டு 72,000 போட்டுங்க, 4 இன்ட்டு 72,000 போட்டுங்க. நான் கணக்குல வீக், நீங்களே பார்த்துங்க. அப்போ அத்தனை தாட்ஸையும் மெயின்டைன் பண்ணணும் நீங்க. ஒருத்தங்க ஒரு நாளைக்கு கார குழம்பு வேணும்பீங்க, இன்னொருத்தங்க இன்னொரு நாளைக்கு புளி குழம்பு வேணும்பீங்க, இன்னொருத்தங்க இன்னொரு நாளைக்கு மோர் குழம்பு வேணும்பீங்க, இன்னொருத்தங்க இன்னொரு ரசம் தான் வேணும்பீங்க, ஒரு நாளைக்கு சாப்பாடே வேணாமீங்க. இத்தனையும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போனா குடும்பத்துல இருந்தா வேற வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். இதை எப்படி பார்க்கணும்னா கடமையா பார்க்காம உயிர்களுக்கு செய்யக்கூடிய சேவை, இன்னும் அவங்களுக்கு பக்குவம் பத்தல, இதை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற தன்மையோட ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். குடும்பம்னு போயிட்டாவே ஒரே மந்திரம் தான், அக்செப்டன்ஸ். ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கைக்குள்ள தயவு செஞ்சு போகாதீங்க. ஏத்துக்கிற மனப்பக்குவமே இல்லைன்னா நீங்க குடும்பத்துல போய் என்னத்தை சாதிக்க போறீங்க? ஏகப்பட்ட பிரச்சனை புருஷன் ரீதியா வரும், பொண்டாட்டி ரீதியா வரும், குழந்தைகள் ரீதியா வரும். இல்ல நான் இப்படித்தான் வாழுவேன்னா தனியா இருந்துருங்க. இல்ல உங்களால ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மனப்பக்குவம் இருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கங்க. விட்டு கொடுத்து போவதும், தட்டி கொடுத்து போவதும், ஏற்றுக்கொண்டு வாழ்வதும் உச்சகட்ட ஞான நிலையாக, உச்சகட்ட வாழ்க்கையின் சாராம்சமாக வந்து இருக்க முடியும். ஸோ எமோஷனல் ஃபீலிங் வரத்தான் செய்யும். குடும்பம் இருந்தா அது நடக்கத்தான் செய்யும். அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க எத்தனை வருஷம் தவம் பயிற்சி பண்ணீங்கனாலும் அது நடக்கும். நீங்க எவ்வளவு பெரிய கருணையில இருந்தீங்கனாலும் அந்த பிரச்சனை வரும். இதுக்கு ஒரே வழி ஏற்றுக்கொண்டு வாழ்வது. சில நேரத்துல எங்க கோவப்படணுமோ அங்க கோவப்படணும், எங்க விட்டு கொடுக்கணுமோ அங்க விட்டு கொடுக்கணும். அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். இந்த பக்குவம் உங்க குடும்பத்துல நடக்கக்கூடிய சூழ்நிலையை கவனிக்க தான் வரும், உடனே வந்து விடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பக்குவத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய தன்மைக்கு வாங்க. எங்க மிஞ்சணும் எங்க கெஞ்சணும்ன்றத தெரிஞ்சு வாழுங்க, அதுதான் ஞானம். குடும்பத்தை ஈஸியா சமாளிச்சிடலாம். வள்ளலார் வேலைக்காரன் அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்கீங்க, அண்ணா எப்போது இந்த உலகம் கருணையாக மாறும்? கருணை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு, மனம் என்பது தடுத்து கொண்டு இருக்கு. கருணை வெளியே வரணும் அப்படின்னா இந்த உலகத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த உயிரும் ஆப்போசிட்ல இருக்கிற உயிரும் வேற வேற இல்ல, ரெண்டு ஒண்ணுதான். எப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ மொத்த உலகம் கருணையா மாறி. ஒவ்வொருத்தரும் இப்படி நினைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு. இதை இப்பயே உட்காந்து ஃபீல் பண்ணி அது எப்ப நடக்க போகுது அப்படின்னு உட்காந்து சோகப்படுறதை விட அதுக்கு உண்டான முன்னேற்பாடுகளையும் முயற்சிகளையும் இப்பத்துல இருந்தே உங்ககிட்ட முதல்ல நீங்க தொடங்குங்க. உலகத்தை பத்தி யோசிக்காதீங்க. உலகம் மாறுது மாறல ரெண்டாவது, நீங்க மாறுங்க. டைம் வரும்போது உலகம் தானா மாறி. அந்த கருணைன்றது ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படி மட்டும் எனக்கு தெரிஞ்சில்ல. ஒரு வயசான ஒருத்தங்களை பார்த்து வணக்கம் சொல்றது, ஒரு சிரிக்கிறது, அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்ல. கண்டிப்பா எல்லாமே கருணை தான். விட்டு கொடுத்து போறது கருணை தான், ஹெல்ப் பண்றது கருணை தான், பணம் கொடுக்கறது கருணை தான், சாப்பாடு கொடுக்கறது கருணை தான். உங்ககிட்ட ஒரு தோட்டம் இருக்கு, 4 கத்திரிக்காய் விளைஞ்சிருக்கு, அந்த கத்திரிக்காயை கொண்டு இந்த உயிர் நல்லா இருக்குன்னு கொடுக்கறதும் கருணை தான்.
வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் கருணை தான். ஒருத்தனுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு கொடுக்கறதும் கருணை தான். சில நேரத்துல 4 மிதி தூக்கி போட்டு மிதிக்கிறதும் கருணை தான். என்ன சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்றான், திருடிக்கிட்டே இருக்கிறான்னா அப்ப அவனுக்கு என்னதான் பண்றது? போலீஸ்காரன்கிட்ட புடிச்சு கொடுத்து போலீஸ்காரன் 4 மிதி மிதிச்சா தானே அப்ப அவனுக்கு புத்தி வரும். அதுவும் கருணை தான். சில நேரத்துல கொலை பண்றதும் கருணை தான். ஆனா அதை நம்ம பண்ண முடியாது. நம்மள போட்டு தள்ளிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ வந்து பார்டர்ல இருக்கீங்க, இந்தியா பார்டர்ல இருக்கீங்க, தீவிரவாதி சுட்டுக் கொல்றதுக்காக வரான், ஆர்டிஎக்ஸ் பாம் எடுத்துட்டு வரான். அவன் போய் காலில் விழுவீங்களா? ஐயா தீவிரவாதியே, உங்களைப் போல மிக சிறந்த ஒரு ஒரு மனிதனை நான் உலகத்திலேயே பார்த்தில்லை, நீங்கள் இறைவனின் உயிர் தான் கேட்பான். பட்டனை அமுத்திட்டு உங்களை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அப்ப அந்த நேரத்துல நம்ம ஆர்மி ஆபீசர்ஸ், போலீஸ் ஆபீசர் அவனை சுட்டு கொல்றதுதான் கருணை. கருணை இடத்திற்கு இடம் மாறுபடும். அதுக்காக நீங்க லூசுத்தனமா எதையாவது பண்ணிட்டு இதுவும் கருணை தான் கடவுள் நோட் பண்ணிடுவார். அதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான். ஸோ கருணை என்பது அனைத்தும் கருணை தான், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அடுத்து சுகி எல்சி தாஸ் கேட்டிருக்கீங்க. சஃபரிங் ஃப்ரம் ஈகோ டெத், கன்ஃபியூஸ்ட் ஆஃப் வாட் டு டூ நெக்ஸ்ட், நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஓல்ட் ஆக்டிவிட்டிஸ், கிவ் சம் டிப்ஸ் டு மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஈகோவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஈகோ டெத் ஆயிடுச்சுனாலும் இப்போ பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. முதல்ல ஈகோன்றது என்ன? உலகத்துடன் உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வது. இந்த உலகத்துல இது இருக்கு, இந்த இடத்துல இது இருக்கு, இந்த பொருள் இப்படி இருக்கு, இது சாப்பாடு, இது அம்மா, இது அப்பா, இப்படி ஒன்று அடையாளப்படுத்தணும்னாவே தான்ற ஒரு தன்மை இருந்ததுனா தான் அதை அடையாளப்படுத்தலைன்னா முடியாது. ஈகோ குறைய குறைய அமைதி நிலை அதிகமாயிடும். அதனால இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லைன்னா கூட நல்ல நிலையில் தான் இருக்கின்றீர்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட நம்ம வாழ்ந்துதான் சூசைட் பண்ணிக்க முடியாது. உங்களுடைய நித்திய கடமைகளை செய்யுங்க, குடும்ப கடமைகளை செய்யுங்க, பார்க்க வேண்டிய வேலையை பாருங்க, வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழுங்க, கொடுத்த வேலையை செய்யுங்க, பயிற்சி பண்ணுங்க, கருணையா இருங்க. டைம் வரும்போது இறைவனே உங்களை கூப்பிடுவார், பிறவியில்லா பெருவாழ்வுக்கு அழைச்சிட்டு போறது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த இறைவனுக்கு பேர் நீங்க என்ன வேணாலும் வச்சுங்க. ஈகோ டெத்னால அமைதி நிலைக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, இல்ல ஈகோ டெத் ஆகணும்ன்ற ஆங்ஸைட்டி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்க வேலையை செஞ்சுட்டே வாங்க, கருணை உணர்வோட செய்யுங்க. நேரம் வரும்போது தானாகவே அது மாறும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு நான் ஞானம் அடைஞ்சிட்டனாலும் வேற வழி இல்லை, அடைஞ்சுதான். பட்டினத்தார் அவ்வளவு பெரிய ஆளு, ஞானம் அடைஞ்சவர் தான். காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை வலிக்கணும்னு ஞானம் ஓப்பன் ஆயிருச்சு. பட் திருவொற்றியூர்ல போய் அவர் சமாதி ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் அலைஞ்சார் அந்த கரும்பு எடுத்துக்கிட்டு, அந்த துண்டை கட்டி. இப்ப ஞானம் அடைஞ்சாலுமே நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வரலாறு அதைத்தான் நமக்கு சொல்கின்றது. பல பேர் இந்த மாதிரி தான் அடைஞ்சிருக்காங்க. டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஞானம் அடைந்தாலும் நேரம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பயணம் பண்ணுங்க, டைம் வரும்போது இறைவனை கூப்பிட்டுப்பார். அடுத்து விஜய் ராஜலியர், அண்ணா எனக்கு தவம் கைகூட ஆசீர்வதியுங்கள். எல்லாம் வல்ல பரம்பொருளின் கருணையினாலும் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அருளினாலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளினாலும் உங்களது தவம் விரைவில் சித்தியாக வேண்டுகிறேன். குரு கடாட்சம். நல்லதே நடக்கும். மோகன் எஸ் கேட்டிருக்கீங்க. யுவர் ஃபேஸ் ஃபுல் தேஜஸ், ஹவு? மனசாட்சியே இல்லாமல் பேசாதீங்கப்பா. நானே டிராவல் பண்ணி டயர்டாகி வந்திருக்கிறேன். இதை போய் வந்து தேஜஸ்ன்னு மனசாட்சி இல்லாமல் பேசாதீங்க. சொல்லணுன்றக்கா எதை வேணாலும் சொல்லாதீங்க. ஐ எம் வெரி டயர்ட் டுடே, பட் ஸ்டில் ஐ எம் ஸ்பீக்கிங். நான் தேஜஸா இருக்கேனான்னு எனக்கு தெரியல. நீங்க தேஜஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. அதிகமாக விந்து சக்தி ஆண்களுக்கு, பெண்களுக்கு சுரோனித சக்தி. மாஸ்டர்பேஷன்லயோ குடும்பத்துக்கோ, அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில் அவசியப்படும் போது மட்டும் பயன்படுத்தி தேவையில்லாம அதிகமா வேஸ்ட் பண்ணாம இருந்து தவம் செய்யும் போது இந்த தேஜஸ் முகத்துல ஆட்டோமேட்டிக்காவே தெரியும். உங்க உயிர் சக்தி தான் உங்களுடைய தேஜஸ். கருணையில இருந்தீங்கனாலும் தேஜஸ் அதிகமாகும். அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணுங்கனாலும் தேஜஸ் அதிகமாகும். ஸோ தேஜஸ் அதிகமாகணும்னா அதிகமாக உயிர் சக்தியை விரயப்படுத்தக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, கருணை நிலையில இருக்கணும். காந்த சக்தியாவே மாறிடுவீங்க, மிக உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க, நினைச்சு பார்க்க முடியாத ஆற்றலை பெறுவீர்கள். மகேஸ்வரி கேட்டிருக்கீங்க, அண்ணா கடவுளோட அனுகிரகம் எனக்கு கிடைக்க நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம். எல்லா உயிர்கள் மீதும் நீ அளவு கடந்த அன்போடு இருக்கையில் உனக்கென்று ஒரு துன்பம் வரும்போது உன்னை காக்கின்ற வல்லமையும் ஆற்றலையும் இறைவன் ஒரு சிறு எறும்பிற்கும் கூட கொடுத்தருள்வான். அப்ப என்ன அர்த்தம்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா இறைவன் அருள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஈஸியஸ்ட் கீ. கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பாதையை பயன்படுத்தும் போது உயர்ந்த கட்ட மெய்ஞான நிலையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். சக்தி வாய்ந்த நிலைக்கு போயிருவீங்க, நினைச்சு பார்க்க முடியாத நிலைமைக்கு போயிடுவீங்க. இறைவன் அருள் வேணும்னா பிற உயிர்களின் நலனை நீங்கள் கருத வேண்டும். உங்களுக்கு வேற வழியே கிடையாது. 50 வருஷம் தவம் பண்ணிட்டு இன்னொருத்த வளர்ந்தா உங்களுக்கு பொறாம வருது, பிடிக்க மாட்டேங்குது, வெறுப்பா வரீங்கன்னா நீங்க தவம் பண்ணி என்ன பிரயோஜனம்?
அடிப்படையான கருணையை கத்துக்கலையே. தவம் செய்வதுன்றது பவர் செக்டார். கருணை என்பது குணம் சார்ந்த செக்டார். வெறும் பவர் இருந்து குணம் இல்லைனாலும் பிரச்சனை. கருணையோட இருந்தீங்க அப்படின்னா பவர் இல்லைனாலும் இறைநிலைக்கு அடைஞ்சிருவீங்க. ஒரு கட்டத்துல கருணை உச்சகட்டமாய் ஆன்ம உருக்கம் ஆயிருச்சுன்னா தவம் பண்ணி பண்ணாத கிடைக்காத பவர் கூட கருணையில நிறைய கிடைச்சிடும். ஸோ எப்படி சுத்தி பார்த்தீங்கன்னாலும் கருணை இஸ் த ஹையஸ்ட். கருணை நெறிதான் சித்தர் நெறியை விட உயர்ந்த நெறி. சித்தர் நெறி சக்தியை சார்ந்து போகும். கருணை நெறி அருளை சார்ந்து போகும், ஆன்மாவை சார்ந்து போகும், அன்பை சார்ந்து போகும். சித்தர் நெறியை விட உயர்ந்த நெறி கருணை நெறி தான். மாற்று கருத்து இல்லை. சரி, கடைசி 3 கேள்வி முடிச்சுக்கலாம். சுனில் சுஜித் வந்து கேட்டிருக்கீங்க, ஹவு டு அப்சர்வ் எனர்ஜி ஃப்ரம் நேச்சர் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் கண் மூடி ஜஸ்ட் உட்காந்துக்குங்க, வேற ஒன்றும் பண்ண வேணாம். சக்தி வாய்ந்த தவ பயிற்சி இனிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பயிற்சி பண்ணும்போது அங்கேருந்து எனர்ஜியை கிரகிச்சிட முடியும். ஒருவேளை நீங்கள் எந்த பயிற்சியும் பண்ணலை அப்படின்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் விளக்கு தியானம் சொல்லிட்டு யூடியூப்ல டைப் பண்ணுங்க. சக்தி வாய்ந்த மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு விளக்கு தியான பயிற்சியை வந்து உபதேசம் பண்ணியிருக்கேன். நேச்சர்ல போய் உட்கார்ந்துட்டு அந்த விளக்கு தியானம் பண்ணீங்கன்னா கூட அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியும். அப்படி இல்லையா, எதுவுமே தெரியலையா, போய் நேச்சர் கிட்ட உட்கார்ந்துக்குங்க. ஜஸ்ட் கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு ஓடக்கூடிய அந்த எண்ணங்களை மட்டும் கவனிங்க, வேற ஒன்றும் பண்ணாதீங்க. எந்த எண்ணம் வருதோ அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அந்த எண்ணத்து பின்னாடியே ஓடக்கூடாது. எந்த தாட் வந்தாலும் அந்த தாட்டை கவனிச்சுட்டு விட்டுறணும், அது போயிடட்டும். உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, கொரியர் கொடுக்க வராரு, கொரியர் வாங்குறீங்க, சைன் பண்றீங்க, அனுப்பிச்சிடணும். கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து இங்க வாங்க அங்க வாங்க இங்க வாங்க. கருணையில பண்றது வேற, வேலை வெட்டி இல்லாம ஏன் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற அவ்வளவுதான். எந்த தாட் வந்தாலும் அப்படி என்டர்டெயின் பண்ணாம அமுச்சு வச்சிடணும், அது பாட்டுக்கு போயிடும். இப்படி எந்த தாட் வந்தாலும் அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துல எனர்ஜி மொத்தத்தையும் அந்த நேச்சர் சார்ந்து இருக்கக்கூடிய எனர்ஜி அப்சர்வ் பண்ணிடுவீங்க. நீங்க நல்ல நிலையில நல்லா எல்லா தாட்டையும் எந்த எண்ணம் வந்தாலும் அதை கவனிச்சுட்டு அப்படியே விட்டுறீங்க, கடந்து போக விடுறீங்க. எல்லா எண்ணமும் கடந்து போக ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு வெறுமை நிலைக்கு போய்வீங்க. அந்த வெறுமை நிலையில் இருக்கக்கூடிய ஆற்றல் அளப்பரியது. சில சித்தர்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகி அந்த இடத்துல யாராவது இருந்தாங்கன்னா கூட உங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அந்த நேரத்துல. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஒரு கேள்வி முடிஞ்சு, இன்னும் 2 கேள்வி இருக்கு. இன்னும் 2 கேள்வி இருக்கு. ஹவு டு ஓவர் கம் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டின்னு அருண்வர்மன் கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள். ஓவர் கம் பண்ணக்கூடிய அந்த ஆங்ஸைட்டி ப்ரெஷர் எதனால வருதுன்னா, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடாதான்ற ஏக்கம், இதை கடந்த நிலை நடந்தே தீரணுன்ற வெறி வேகம், அது இருக்கக்கூடாது. இறைவன் நடத்த வேண்டியதை நடத்த வேண்டிய நேரத்தில் மிக சரியாக நடத்தி முடிப்பார். நீ முதல்ல இறைவன் மேல நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லைன்னா ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் அவ்வளவு ஈஸியா போகாது. நம்பிக்கை வந்துருச்சுனாவே வேகம் குறைஞ்சிரும். உங்க கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காம செய்யுங்க. பலன் நடக்கும்போது நடக்கும், நீங்க பாட்டுக்கு இருங்க. ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் ஆட்டோமேட்டிக்காவே கம்மியாயிடும். இறுதியான கேள்வி. முட்டை சைவமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அசைவம் தான் நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. முட்டைக்கு ஈக்குவலா புரோட்டீன் வேற எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வந்து சாப்பிட்டுருங்க. ஓகே, கருணையில இருக்கிறதுனால 3ன்னு சொன்னாலும் 4ஆவது இன்னொரு ஃபைனலா ஆன்சர் பண்ணிடு அப்படின்னு ஆள் மனம் சொல்லுது. ஒன்றும் தவறு இல்லையே? தவறு இல்லை, உங்களோட நேரம் தான் எங்களுக்கு முக்கியம். சரி, ஓகே. ஃபைனலா ஒரு கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு முடிச்சிடலாம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலம் என்ன? பிரவீன்குமார் எப்படி கேள்வி கேட்கிறாரு பாரு. சொல்ல முடியாத நிறம். சொல்ல முடியாத நிறம் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நிறமற்றவர், வடிவமற்றவர், குணமற்றவர். அவரை எதுலயும் அடக்கவும் முடியாது, ஆனா எல்லாமாவும் இருப்பார். இருக்கிற மாதிரி இருப்பாரு, இல்லாத மாதிரி இருப்பார். 1000 கோடி சூரியன்களின் பிரகாசமாக வந்து இருப்பார். அது வார்த்தைகளால சொல்லவே முடியாது. வள்ளலார் வேற வேற மாதிரி சொல்றாரு. சிற்சபை, பொற்சபை, தங்க சபை அப்படின்னு வந்து சொல்றாரு. சிற்சபை, பொற்சபை, தங்க சபை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஞான சபை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். அந்த கலர்ல டிராவல் பண்ணி போக போக ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் தெரியும், ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் தெரியும், மெரூன் கலர் தெரியும். சில நேரத்துல அந்த ஃப்ளேம் வந்து சக்தி வாய்ந்த ஒரு விவரிக்க முடியாத கலர்ல வந்து தெரியும்.
அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த கலரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரா நம்ம முழுசா நம்ம பார்த்தாதான் வந்து தெரியும். ஸோ அந்த நிலைக்கு பயணம் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கதை தான். முழு கருணையில ஆன்ம உருக்கத்தோட இருங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களை ஆட்கொள்ளும் போது அந்த கலர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே புரியும். அப்ப நீங்க பார்க்கலையா அப்படின்னு வந்து கேட்காதீங்க. நான்லாம் குழந்தை. நான் தான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் தவழ்ந்து வந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட இவ்வளவு பெரிய கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. இதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. நான் உணர்ந்தது ஒன்றே ஒன்றுதான். அவரை ஒரு வடிவம், ஒரு நிறம், ஒரு பேச்சு, ஒரு தத்துவத்துல அவர் அடக்க முடியாது. ஆனா அவர் அடங்கி போறது ஒன்றே ஒன்றுதான், கருணை. வேற எதுக்குமே அவர் அடங்க மாட்டார். மாறிக்கொண்டே இருப்பார். அனைத்துமாகவும் அவர் இருப்பார். கிளியர்? மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் இவ்வளவு பொறுமையா இந்த லைவை அமர்ந்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த நேரலை வாயிலாக நான் இன்னொரு வந்து உங்களுக்கு வலியுறுத்தி சொல்வது என்ன அப்படின்னா, தயவு செய்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ ரீசெண்டா நடிகர் மாரிமுத்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை எய்தினார். நினைத்து பார்க்க முடியாத ஒரு பேரிழப்பு தான் தமிழ் சினிமாவுக்கும் சரி, அவர்களை சார்ந்த குடும்பத்திற்கும் சரி. இந்த நேரத்திலே எல்லாம் வல்ல குருமார்களின் அருளினாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளினாலும் மாரிமுத்து அவர்களுடைய ஆன்மா இறைவனின் திருவடிகளை சென்று சேர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இது மூலியமா சொல்ல வர விஷயம் என்னன்னா, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை கூட மரணம் எப்போது ஆட்கொள்ளும் என்று தெரியவில்லை. ஒரு சில பேருக்கு மரணம் சாபமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு மரணம் வரமாக இருக்கும். அப்பதான் எவல்யூஷன் ப்ராசஸ்ல அடுத்த ஜென்மத்துல அவங்க அடுத்த நிலைக்கு போவாங்க. ஸோ நல்லதா கெட்டதான்னு ஆராய்ச்சி பண்றதை விட நம்ம நேரம் எப்போ வரப்போகுதுன்றது தெரிய மாட்டேங்குது. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இப்போ லைஃப்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ வாழ்க்கை இருக்கும் போதே தயவு கூர்ந்து பெரும் கருணை கொண்டு டைமை வேஸ்ட் பண்ணாம இறைவனை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அந்த பயணத்தை தொடங்கிருங்க. நான் உங்களுடைய நேரம் முடியும் போது அம்மானாலும் வராது, அப்பானாலும் வராது. உடலை விட்டு உயிர் வெளியேறிடுச்சுன்னா அப்புறம் ஆன்மாவா பேயாதான் சுத்தி தெரியணும். ஒன்னும் பண்ண முடியாது. உடல், மனம், ஆன்மா மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும் போது மட்டும்தான் உங்களால் நிச்சயமாக இறைநிலையை உணர முடியும், ஆன்ம லாபத்தை சேர்க்க முடியும். அது வரைக்கும் சேர்ப்பதற்கு வேற வாய்ப்பே வந்து கிடையாது. அதனால காலத்தை விரயம் பண்ணாம சீக்கிரம் கருணை நிலைக்கு வந்து இந்த தவ பயிற்சியும் சரி, கருணையும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. கருணையும் பிராக்டிஸ் பண்ணணும், தவத்தையும் பிராக்டிஸ் பண்ணணும். பயிற்சி நான் சொல்றது உட்கார்ந்து செய்யக்கூடிய தவ பயிற்சியும் தான், கருணையும் பயிற்சி தான். ரெண்டுமே பயிற்சி தான். ரெண்டையும் பயிற்சி பண்ணணும். ஸோ பரம்பொருள் ஃபவுண்டேஷன் விளக்கு தியானம்னு யூடியூப்ல டைப் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வரும். 29 நிமிஷம் பேசியிருக்கேன். தயவு செய்து தீட்சை வாங்காதவங்க அந்த வீடியோவை தீட்சையாக எடுத்துக்கொண்டு, நான் உபதேசம் செய்தே தீட்சையாக எடுத்துக்கொண்டு தினமும் பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. நினைத்து பார்க்க முடியாத நிலையை அடைவீங்க. மிக மிக சக்தி வாய்ந்த பயிற்சி உபதேசம் நான் பண்ணிட்டேன். இனியும் நீங்க காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் நேரம் வீணாகி கொண்டிருக்கிறது. தைரியமாக அந்த வீடியோவை யாருக்கு வேணாலும் அனுப்புங்க. சக்தி வாய்ந்த தவ பயிற்சி யாராவது பண்ணணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுறாங்கன்னா அந்த உபதேசத்தையே தீட்சையாக எடுத்துக்கொண்டு தாராளமாக பயிற்சி பண்ணலாம். அதுல ரொம்ப கிளியரா வந்து நான் பேசியிருக்கேன். எப்படி பயிற்சி பண்ணணும், எப்படி தவம் பண்ணணும்ன்றது ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த தவம் பண்ணும்போது உடம்பு ஹீட் ஏறும். அந்த ஹீட் எப்படி நியூட்ரல் பண்ணணும் அப்படின்றதுக்காக பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பாடி ஹீட்னு டைப் பண்ணீங்கன்னா 2 வீடியோ வரும். அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டீங்கன்னா புரிஞ்சிடும். பயிற்சி பண்ணும்போது ஹீட் ஏறும், பாடி ஹீட் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது ஹீட்டு குறையும். நியூட்ரலா மேட்ச் பண்ணிட்டு வரும்போது இறை சக்தியை உணர்ந்து உயர்ந்த கட்ட நிலைக்கு போவீங்க. காலத்தை விரயம் செய்யாமல் தயவு செஞ்சு பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா உடலை விட்டு உயிர் வெளியேற வரைக்கும் தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத வலிமையும் நினைத்து பார்க்க முடியாத ஆற்றலையும் இறைவன் உங்களுக்கு கொடுத்து அருள வேண்டும் என்றால் நிச்சயமாக பயிற்சி செய்துதான் ஆக வேண்டும். இது ஒரு வழி. 2வது வழி உங்களுக்கு இன்னும் ஈஸியா என்ன அப்படின்னா கருணையில் இருப்பது. கருணையில் இருப்பதுன்னா அன்னதானம் போல மிக சிறந்த ஒரு விஷயம் உலகத்திலேயே எதுவுமே கிடையாது. அன்னதானத்தை பத்தி பேசாத சித்தர்களே கிடையாது. ஸோ அதனால தயவு கூர்ந்து முடிஞ்ச அளவுக்கு உங்க ஏரியால உங்க கையால போய் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அன்னதானம் சமைச்சு போய் பண்ணுங்க, ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி பண்ணுங்க. ஆனா அன்னதானம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும், கர்ம வினைகள் திருத்தி எழுதப்படும், தோஷங்கள் விலகும், உங்களுடைய உடலினுடைய பிரச்சனைகள் மாறும், கர்ம வினைகள் மாறும். நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்களை இந்த அன்னதானம் பண்ணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு ரெகுலராக அனுப்பக்கூடிய இந்த கான்ட்ரிபியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக வந்து மாறி இருக்கு. உங்களுக்கு நிறைய தெரியும். எத்தனையோ பேரோட லைஃப் வந்து மாறி இருக்கு.
ஸோ இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்க ஏரியால உங்க கையால அன்னதானம் பண்ண முடியாதவர்கள், நம்ம தினசரி நடக்கக்கூடிய டெய்லியும் போயிட்டு இருக்கு. 200ல இருந்து 300 பேருக்கு தினமும் அன்னதானம் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். மாற்று கருத்தே இல்லாம போயிட்டு இருக்கு. ஸோ உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம ஃபவுண்டேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மற்றபடி உங்கள் கையால் உங்கள் ஏரியால நீங்களே பண்ணுங்க. உங்களது அருட்சக்திகளை நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கங்கன்னு தான் வந்து நான் வந்து கேட்கிறேன். உண்மையாகவே இத கடந்த நிலையில இந்த சத்தியமானது, இந்த ஞானமானது இன்னும் பல உயிர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு வந்து நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட இணைந்து பயணம் செய்வதற்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய வந்து இருக்கு. ஸோ பொருட்செல்வம் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல் எந்த ஃபவுண்டேஷனையும் நிச்சயமாக நம்மால் வந்து நடத்தவே முடியாது. ஸோ அதனால உண்மையாகவே நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அடுத்த கட்டம் போணும்னு நினைக்கிறவங்க, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலியமாக இன்னும் பல லட்சம் உயிர்கள் பலனடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள், இப்ப ஆல்ரெடி வந்து நெறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் கேட்காமலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வந்து அன்னதானத்துக்கும் சரி, மத்த சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கும் மாரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நான் கேட்டு கேட்டு நீங்க பண்றத விட, நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக நான் கேட்காமலே நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷன் இன்னும் பல உயிர்களை வாழ வைக்க போகின்றது. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத மாற்றத்த வந்து இந்த சமுதாயத்துல வந்து நம்ம வந்து விதைக்க போறோம். ஸோ நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய நிர்வாகிகள், பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ட்ரஸ்டீஸ், நீங்க தான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன். நம் கரங்களை வலுப்படுத்த வேண்டியது உங்களது கடமை. ஏன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்து, ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து இந்த உலக மக்களுக்காக நம்ம கொண்டு செல்லும்போது, நாம் வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்கணும். அதுக்கு பொருளாதாரம் என்பது மிக, 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 மிக அவசியமான ஒன்று. ஸோ இந்த அவசியத்தை உணர்ந்து, இந்த தேவையை உணர்ந்து ஒவ்வொரு முறையும் நான் கேட்டு தான் நீங்க பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு விளக்கம் குடுத்தா தான் உங்களுக்கு நான் என்ன பண்றேன், என்ன ஏதுன்னு தெரியணுன்ற ஒரு சூழ்நிலையில நீ இருக்கக்கூடாது. மகாவிஷ்ணு ஒரு விஷயம் பண்றாருன்னா, அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அதுல ஒரு காரணம் இருக்கும். அவர் ஒரு விஷயத்த நோக்கி போறாரு, அவர் அமைதியா இருக்கிறாருன்னா, அதுலயும் ஒரு காரணம் இருக்குன்ற நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணக்கூடிய பொருளாதார ரீதியான சப்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல பொருள் ரீதியான சப்போர்ட்டா இருக்கட்டும், நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இலவசமாக நம்ம YouTubeல குடுத்த இந்த ஞானத்தை போன்று நேரடியாக பல பேருக்கு இலவசமாக நாம் பல நற்காரியங்கள் செய்வதற்கு வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து சப்போர்ட்டா வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம அடுத்தடுத்த கட்டம் உலக லெவல்ல உயர்ந்த நிலைக்கு போகணும்னா பொருளாதாரம் மிக, 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 மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ நம்பிக்கையுடன் நம் பரம்பொருள் அறக்கட்டளையினோட இணைந்து பயணம் செய்ய விருப்பப்படுபவர்கள் நமது கரங்களை வலுப்படுத்தி நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய வாழ்க்கை இந்த உலக மக்களின் வாழ்க்கை சம்பந்தப்பட்டு இருக்கிறது. ஸோ தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த அர்ப்பணிப்பும் சரி, தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த கான்ட்ரிபியூஷனும் சரி, பல உயிர்களை வாழ வைக்க போகிறது. ஸோ தொடர்ந்து இடைவிடாமல் நம் கரங்களை வலுப்படுத்தி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களையும் நாம் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பை இறைவன் எனக்கும் வழங்கியுள்ளார், உங்களுக்கும் வழங்கியுள்ளார், நம் அனைவருக்கும் வழங்கியுள்ளார். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நாம் அடுத்த கட்டம் இணைந்து பயணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த இரவு நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள், நிறை செல்வம், வான் புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி இந்த பிறவிலேயே பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம். நல்லதே நடக்கும். நன்றி. இவ்வளவு நேரம் வந்து இந்த நேரலையில கலந்துகிட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி. இனி இத பார்க்க இருக்கிற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். இவ்வளோ ஒரு பிஸியான ஸ்கேடியூல்ல நம்ம கேட்ட உடனே முடியும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசியிருக்கிற ஐயா மகாவிஷ்ணு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. குருவே சரணம். குருவே சரணம்.